ஜாஸ்பருக்காக, சகோதரி எஸ்தருக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலேயும் ஆண்டவரே முது ஜனமாகிய எங்களுக்கு நீர் கற்றுத்தர வேண்டியவைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் அதை கைக்கொள்ளவும் உடைய ஆவியினால் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். அருமையான பிள்ளைகளை நீங்கள் பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இன்னும் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாக்கப்பட அறிவித்தாங்க. ஆண்டவரே, முன்பு நின்று பாடல்களை பாடுகிற அன்பான எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளுக்காக நன்றி. அவர்களையும் பரிசுத்தப்படுத்துங்க, பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு நாம் மகிமைப்பட்டு சாமி இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் வந்து சில பாடல்களை பாடுவார். தேவன் இருப்பேன் என்று
பக்கத்தில் இருக்கும் பட்சத்தில் நமக்கு எதிராக நிற்பவன் யார்? ஏற்கனவே படித்த பாடல் வந்து ரோமர் 8வது அதிகாரம் 31 39 வசனம் வரை உள்ள பாடல். அதை தான் நம்ம படித்தோம். இப்போ இது கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே உள்ள வசனங்களின் அடிப்படையிலே உள்ள பாடல். இதை நாம் பாட இருக்கிறோம். மேலானவைகள் மேலானவைகள் அவைகளையே நாடிடுவேன்.
மனிதனை களைந்து விட்டேன், புதிய மனிதனை தரித்து கொண்டேன். விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக பொருளாசை அழிந்திட்டதே. கோபம், மூர்க்கம், பொறாமை, தூஷணம், வம்பும் பொய்யும் விலகிட்டதே. வெளிப்படுவார் கிறிஸ்து, வெளிப்படுவேன் நானும். வெளிப்படுவார் கிறிஸ்து, வெளிப்படுவேன் நானும். பழைய மனிதனை களைந்து விட்டேன், புதிய மனிதனை தரித்து கொண்டேன். பழைய மனிதனை களைந்து விட்டேன், புதிய மனிதனை தரித்து கொண்டேன். ஒழுக்கம், இரக்கம், தயவு, தாழ்மை, சாந்தமும் பொறுமையும் உயர்ந்திட்டதே. தாங்குதல், மன்னிப்பு, பூரண அன்பு பெருகி வளர்ந்து செழித்திட்டதே. வெளிப்படுவார் கிறிஸ்து, வெளிப்படுவேன் நானும். வெளிப்படுவார் கிறிஸ்து, வெளிப்படுவேன் நானும். மேலானவைகள், மேலானவைகள் அவைகளையே நாடிடுவேன். மேலானவைகள், மேலானவைகள் அவைகளையே நாடிடுவேன். தேவனின் வலப்புறம் அமர்ந்திருக்கும் கிறிஸ்துவின் மகிமை என் நோக்கமே. தேவனின் வலப்புறம் அமர்ந்திருக்கும் கிறிஸ்துவின் மகிமை என் நோக்கமே. வெளிப்படுவார் கிறிஸ்து, வெளிப்படுவேன் நானும். வெளிப்படுவார் கிறிஸ்து, வெளிப்படுவேன் நானும். கிறிஸ்துவர்களே, இந்த நாளிலேயும் நம்மோடு நம்மை பாடல் பாடி ஆண்டவரிடத்தில் வழிநடத்தவும், ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுக்கவும் நம்முடைய நடுவிலே வந்து வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரவர், மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன், உம்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன், உம்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். என் தாவீது
நிறைவேற்றி முடிப்பவரே. நீங்க பாருங்க, பின்னாடி உள்ளவங்க பாருங்க, மறவாமல் நினைப்பவர், மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சத்தம் உயர்த்தி, மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பீர், நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட. எல்லாரும் பாடலாம். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட. நம்புறவங்க பாடுங்க. சொன்னதை, ஆமென், நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவி. சொல்லுங்க. எங்களை கொண்டு தொடங்கினதெல்லாம் எங்களை கொண்டே நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. எல்லாம் சேர்ந்து பாடலாமே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சத்தமெல்லாம் மறவாமல் நினைப்பவரே, நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பீர், நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர், நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். எங்களை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் எங்களை கொண்டே நிறைவேற்றுவீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில சொன்னதை கண்டிப்பா செய்து முடிப்பார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்களா? உங்களை குறிச்சு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சாரு அப்படின்னா, ஒருவேளை நீங்க அதுக்கு இடம் கொடுக்கலாம் மட்டும்தான், நீங்க வழி விலகி போனா மட்டும்தான் அந்த காரியம் நடக்காம போகுமே ஒழிய, ஆண்டவர் உங்களை வச்சு வச்சிருக்க திட்டங்களை உங்களுக்கு கொண்டே அவர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென், ஆமென். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. ஒருவேளை நீங்க குடும்பமா ஒரு வீடு கட்டலாம், நம்ம வாழ்றதுக்கு ஒரு வீடு கட்டலாம், இல்லாட்டினா ஏதாவது ஒரு பிரயாசப்படுறீங்க அப்படின்னா, நீங்க ஆண்டவர் நம்பினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை வச்சே அதை நிறைவேற்றி முடிப்பார். எங்கேயாவது கடன் வாங்கலாமா, இல்ல வேற யார்ட்டையாவது கேட்கலாமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அப்படி வந்து ஆலோசனை கொடுக்குறாங்க, நிறைய பேர் அப்படி கைட் பண்றாங்க நிறைய பேர். பட் நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்தோம் அப்படின்னா, அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொண்டோம் அப்படின்னா, அவருடைய வாக்கு தத்தங்களை நம்ம பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம கொடுத்த வாக்கு தத்தத்தை நிச்சயமா நிறைவேற்றுவார். ஒருவேளை நீங்க மறந்தா கூட பரவாயில்ல, அவர் மறக்கிறது கிடையாது. ஆமென். சேர்ந்து பாடலாமா எல்லாரும்? எங்களை கொண்டு தொடங்கினதெல்லாம் எங்களை கொண்டே நிறைவேற்றுவே. நம்புறவங்க மாத்திரம் எங்களை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் எங்களை
ரட்சிப்பவரே. நல்ல சத்தமா கைத்தடி பாருங்க. மறவாமல் ஏசையா தாய் மறந்தாலும் நான் மறவேனே. மகனே மகனே தாய் மறந்தாலும் நான் மறவேனே. உள்ளங்கையில் தாங்கி உள்ளேனே. உள்ளங்கையில் தாங்கி உள்ளேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். கைவிட மாட்டேன். ஒருபோதும் நான் மறப்பதில்லை. மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் அவரே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே. மகனே மகனே உன்னை நானே தெரிந்து கொண்டேனே. உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். கைவிட மாட்டேன். அப்படி எல்லாரும் எழுதிருக்கிறோம். எல்லாரும் ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் அவரே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் கண்களை மூடலாம். இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இந்த மைதானத்தில் உள்ள எல்லாரும் இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று
உயர்த்தும் போது அத்திவாரம் அணைப்பதில்லை, பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஹalleluya. போது சேதங்கள் அணுகிடாதே, தீச்சூளை நடுவிலும் சிங்கத்தின் கதியிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. இயேசுவே நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. வாய்களை திறந்து உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் இந்த மைதானத்தில் யாராவது ஒருத்தங்க இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி யாராவது நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு, அதெல்லாம் பெரிய போய். நீங்க பூமியில இருக்கிற போது யாராவது ஒருத்தங்க இயேசுங்கிற நாமத்தை நீங்க சொல்லி நீங்க ஏதாவது ஒண்ணு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதை நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அது டாக்டர் சொல்லிருக்கலாம், உங்க ரிப்போர்ட் டாக்டர் உங்களுக்கு சொல்ற ரிப்போர்ட் உங்களுக்கு விரோதமா இருந்திருக்கலாம், இல்ல அநேக மனிதர்கள் சொன்ன காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக இருந்திருக்கலாம். இந்த ராத்திரி வேளையில இயேசுங்கிற நாமத்துக்கு அவ்வளோ ஒரு பெரிய வல்லமை இருக்குது. அந்த நாமத்தை நீங்க சொல்லும் போதே உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த காரியங்கள், உங்க 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 சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீனங்கள் மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு இதை குறித்து பெரிய நாலேஜ் இல்லை, ரொம்ப தெரியல அப்படின்னா கண்களை மூடி இயேசுவே சொல்லி நீங்க கூப்பிடுங்க. இந்த ஆராதனை வேலையில கண்களை மூடி இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. இயேசுங்கிற நாமத்துக்கு பெரிய வல்லமை இருக்குது. இன்றைக்கும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மைதானத்தில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, கண்ணுக்கு தெரியாத ஒரு நபர் இங்க உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்க பக்கத்துல நிற்கிறார். நீங்க வாயை திறந்து கூப்பிட்டீங்க அப்படின்னா, ஒரு சத்தத்தை கேட்டு ஒருத்தன் கதவை திறந்தாச்சு அப்படின்னா, ஹalleluya, உங்களோடு கூட பிரவேசிப்பார், உங்களோடு கூட அவர் வாசம் செய்வார். கண்களை மூடி எல்லாரும் கண்களை மூடி என்ன பாட்டு பாடுறாங்க அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. நீங்க இயேசுவே சொல்லி கூப்பிடுங்க. வாய்களை திறந்து இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே வாய்களை திறந்து கூப்பிடுங்க. இயேசுவே
உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. யாவே ஹalleluya யாவே ஹalleluya. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அத்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அத்திவாரம் நிலைப்பதில்லை. கரங்களை உயர்த்தி இயேசுவே நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya எத்தனை பேர் ஆண்ட பிரச்சனத்தை உணர்றீங்க? பசுத்த ஆவியானவர் இங்க தான் இருக்கிறார். அவருக்கு அசைவாடி கொண்டு யாவே ஹalleluya யாவே ஹalleluya. ஹalleluya. பசுத்த ஆவியானவர் இந்த மாலை நேரத்தில் அப்போ உண்மை வரவேற்கிறோம் சுவாமி. உங்களுடைய பிரச்சனத்தை நாங்கள் வரவேற்கிறோம், உண்மை நாங்கள் அழைக்கிறோம் சுவாமி. இந்த 2 நாள் கன்வென்ஷன் கூடுதலில் நீர் இடைப்படுகிறார். அநேக பிள்ளைகள் உண்மை தேடி வந்திருக்கிறார்கள் சுவாமி. அவர்களை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவரை பார்த்த முகங்கள் ஆண்டவரை உண்மை தேடி வந்த முகங்கள், உம்முடைய வார்த்தையை கேட்க வந்த ஆண்டவரை ஜனங்களுடைய முகங்கள் ஆண்டவரை ஒரு நாள் ஒருபோது வெக்கப்பட்டு போனதில்லை சுவாமி. உங்களுடைய கைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆராய்ச்சியில் பிரியமா இருக்கட்டும். தொடர்ந்து உடைய வார்த்தை கொண்டு கூட பேசுங்க, இடைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காரலாம். அந்த சேர்ஸில் பின்னால் வர வர இடம் கொடுங்க. ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரு சேர் தான். புஸ்தகம் வைக்க சேரு, கால் நீட்டுற சேர்லாம் கிடையாது. சரியா? ஒரு ஆளுக்கு ஒரு சேர். வரும்போது வேறு யாராவது வந்து நிற்க விடாமல் அவங்களுக்கு உட்கார இடம் கொடுத்துரு. சரிதானா? சரி, ஆண்டவர் நம்ம தொடர்ந்து நடத்துவாங்க. ஓகே, சங்கீதம் 86வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கலாம். சங்கீதம் 86வது அதிகாரம், அதில் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 86:11. சங்கீதம் 86:11. அதுல பிராக்கெட்ல போட்டிருக்கும் பாருங்க, தாவீதின். ஸோ தாவீதோடைய அவருடைய பிரேயர், அவருடைய ரெக்வெஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். சங்கீதம் 86:11. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். அவ்வளவுதான். இந்த ஒரு வசனம் தான் இன்னைக்கு பிரசங்கம். நல்லா நீங்க கவனிங்க. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும். ஒரு கிங்கா இருக்கிறாரு. ஆனா அவரை பத்தி நம்ம பார்க்கிறோம். அவர் கேட்கிறாரு, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும். நிறைய சின்ன வயசுல பிள்ளைங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா
கொஞ்சம் அவங்க தெரியல அப்படின்னா அவங்க அப்பா அம்மாவுடைய கைடன்ஸை கேட்பாங்க, இங்கே எப்படி போகணும் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே அந்த குழந்தைங்க பெரிய பிள்ளைங்க ஆகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களாவே என்ன பண்ணிடுவாங்க போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வழி என்ன செய்யும் தெரியும். இங்க நிறைய பேர் பெரியவங்க இருக்கிறீங்க, நீங்க நிறைய பேர் யோசிப்பீங்க, நீங்க நம்மளுக்கு தெரியாதா நமக்கு என்ன எப்படி நடக்கணும்னு நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. பட் இவர் ஏன் என்னன்னு எனக்கு தெரியல, இவர் வந்து எப்போனாலுமே வந்து அவர் வந்து என்ன கேட்கிறாரு அப்படின்னா ஆண்டவர்கிட்ட நிறைய முறை இந்த வசனம் வந்து திருப்பி அவர் கேட்கிறாரு, கர்த்தாவே உமது வழியை எனக்கு ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சா கூட பரவாயில்ல, மறுபடியும் என்ன செய்யுங்க, நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு சொல்லித்தாங்க. அந்த மாதிரி கேட்கிற மாதிரி என்ன செய்யுது இருக்குது. நாங்கள் இந்த நியூ இயர் சர்வீஸ்க்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ஆட்டோவில் வந்து நாங்கள் வந்து போயிருந்தோம். அப்போ ஆட்டோவில் போகும்போது நான் அவர்கிட்ட ஒரு பேர் நான் வந்து சொல்லியிருந்தேன். அவர் வந்து ஆட்டோவில் வந்து கரெக்டாக அவர் போயிட்டார். ஆனால் நாங்கள் போக வேண்டிய சர்ச்சு வேற ஒரு சர்ச்சு. அவங்க அந்த கூகுள் மேப்பில் போட்டு கரெக்டாக அவங்க போயிட்டாங்க அவங்க. ஆனால் நாங்கள் போக வேண்டிய இடம் வந்து வேற ஒரு சர்ச்சு. நான் சொன்னது வேற மாதிரி இருந்தால் நான் கொஞ்சம் தப்பாக வந்து கைட் பண்ணிட்டேன். அவங்க வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. கடைசியில் அந்த சர்ச்சு சர்வீஸ் ஆரம்பிக்கும் போது நான் சீக்கிரம் போயிட்டேன். அப்புறமா தான் அந்த ஆட்டோமேன் வந்து அந்த இடத்துக்கு வந்தார். வரும்போது அவர் சொன்னார், பிரதர் நீங்கள் சொன்ன அந்த நீங்கள் ரூட் வந்து என்ன சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு சொன்னார். சாரி பிரதர் அப்படின்ட்டு அவர் எக்ஸ்ட்ரா பைசா வாங்கினார், கொடுத்துட்டேன். சில நேரங்களில் நமக்கு கொஞ்சம் கரெக்டாக தெரிஞ்சுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சா கூட நம்ம சொல்ற கைடன்ஸ் வந்து எப்படி ஆயிடுது தப்பாயிடுது. சில நேரங்களில் நம்ம தப்பா கைட் பண்ணிடுறோம். நமக்கு நல்லா தெரிஞ்சதா தான் இருக்கும். நம்ம சொல்ற அந்த வார்த்தைகள் சொல்ற காரியங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம தப்பா நம்ம ஒரு சில வார்த்தைகள் ட்விஸ்ட் பண்ணி பேசும்போது சரியா நம்மளால கைட் பண்ண முடியாம செஞ்சிருது போயிடுது. அப்போ எப்பவுமே நம்ம ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஹெல்ப் நம்ம யார்கிட்ட கேட்கணும்? ஹல்லேலூயா. அப்போ இவர் வந்து என்ன கேட்கிறாரு அப்படின்னா தாவீது வந்து தன்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா கர்த்தாவே ஒரு வழி எனக்கு போதியும். ஒரு வசனம் வாசித்தா புரியும் பாருங்க. 1 சாமுவேல் 23வது அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 2வது வசனம். எல்லாருமே எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 2வது வசனம், பக்கம் 372. வாசிங்க. அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தியரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தியரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். இப்போ வந்து தாவீது வந்து கேட்கிறாரு, ஆல்ரெடி பெலிஸ்தரை அவர் வின் பண்ணியிருக்காரா, வின் பண்ணலையா? பெலிஸ்தருடைய ஒரு பெரிய படை என்ன பண்ணாரு? யார்? கோலியத் என்ன பண்ணாரு? இப்ப இவருக்கு வந்து தெரியுமா தெரியாத, இவங்கள கோலியத்தே கொண்டாச்சு. நம்ம இப்ப என்ன பெரிய பெலிஸ்தர்ல அதோட பெரிய ஜாம்பவான் இருக்க போறாங்களா என்ன? இவரே போய் யுத்தம் பண்ணிருக்கலாமா, பண்ணிருக்க வேண்டாமா? பண்ணிருக்கலாம். ஆனா இவர் என்ன பண்றாரு? நான் போலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நினைச்சாரு, கேட்கிறாரு. 3வது வசனம் வாசிக்கலாம். ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி. போதும். ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி. இப்ப 2வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு ஆண்டவர்? நீ போ. தாவீது என்ன சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு நீ போ அப்படிங்கிறாரு. ஆனா 3வது வசனத்துல தாவீதின் மனுஷர் சொல்லி சொல்றாங்க பாருங்க. கூட இருக்கிறவங்க தான் நமக்கு பல நேரத்துல பிரச்சனையா இருக்கும். அது வீட்டுல உள்ளவங்களா இருக்கலாம், இல்ல நெய்பர்ஸா இருக்கலாம். அவங்க சில நேரத்துல என்ன பண்ணுவாங்க, நம்மள என்ன பண்ணுவாங்க, நீங்க வந்து ஆண்டவரோட வார்த்தை எல்லாம் கேட்டுருப்பீங்க, ஆண்டவர் வசனம் எல்லாம் கொடுத்துருப்பாரு. ஆனாலும் நீங்க என்ன பண்ணிருவீங்க? இப்போ உங்க திருமணத்துக்காக உங்க வீட்டுல யாராவது ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க பிரேயர் பண்ணி ஆண்டோட வார்த்தையை கேட்டிருப்பீங்க. ஆண்டோட வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் ஆண்டோட ஒரு சமாதானமா இருக்குது, ஆண்டோட 2-3 வசனங்களை கொடுத்து இது கரெக்டா பண்ணலாம், ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது யாராவது ஒருத்தங்க வீட்டுல உள்ளவங்க இல்லாட்டினா பக்கத்து வீட்டுல உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, நீ என்ன இந்த வீட்லயா பொண்ணு எடுக்கிற, நீ இந்த வீட்லயா, அவங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது, அவங்களுக்கு என்ன, இப்படி என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, நம்மள ட்விஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்ப ட்விஸ்ட் பண்ணா நமக்கு என்ன ஆயிடும், ஆண்டவர் கொடுத்த வார்த்தை மேலேயே நமக்கு என்ன செஞ்ச சில நேரங்கள்ல இது ஆண்டவர் தான் கொடுத்தாரா இல்ல கொடுக்கலையா, இல்ல நம்ம பண்ணாவா வேணாமா, இல்ல இதோட பெஸ்ட்டை நம்ம வெயிட் பண்ணலாமா அப்படின்னு நம்ம என்ன யோசிப்போம். இப்போ இவருக்கு ஒரு சின்ன ஒரு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, மறுபடியும் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, இப்போ நீங்க ஒரு டிசிஷன், முக்கியமான டிசிஷன் நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க ஃபேமிலியில ஒரு முடிவு எடுக்கணும் நீங்க இருக்கிறீங்க.
ஒரு முறை வந்து நீங்க வந்து ப்ரேயர் பண்றீங்க, உங்களுக்கு சரியான கைடன்ஸ் கிடைக்கல. அப்போ 2வது முறை அப்ப நம்ம யார்கிட்ட போய் கேட்கணும்? ஒரு மாதிரி பாக்குறீங்க எல்லாருமே. நம்ம யார்கிட்ட போய் கேட்கணும்? பக்கத்து வீட்லயா? ஊழியக்காரங்க இல்லையா? எங்களுக்கு வந்து ஊழியக்காரங்க நிறைய பேர் எங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுத்தாங்க. எப்படின்னா, நீங்க வந்து மினிஸ்ட்ரி பண்றீங்க நீங்க, அதனால ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து உங்க மினிஸ்ட்ரிக்கு நீங்க தான் என்ன பண்ணணும், நீங்க ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் ஆன்லைனில் தான் நாங்கள் கிளாஸ் எடுப்போம். நாங்கள் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கும்போது மொபைல் ஃபோனில் தான் எடுப்போம். அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்புறம் பிபிடி எல்லாமே மொபைல் ஃபோனில் தான் பண்ணோம். அப்போ ஒரு லேப்டாப் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து கடையில் போய் லேப்டாப் பார்க்க போவோம். போயிட்டு 2 பேரும் திரும்பி வந்துடுவோம். ஏன்னா அதோடைய பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வந்துடுவோம். இப்படியே எங்களை பார்த்தாலே கடைக்காரங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். பூர்வீகா மொபைல், அப்புறம் என்னென்ன மொபைல், என்னென்ன ஷோரூம் எல்லாருமே இவங்க சும்மா வருவாங்க, பார்த்துட்டு என்ன செய்வாங்க, போயிடுவாங்கன்ட்டு அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க டிஸ்பிளே பண்ணி கூட பார்க்க மாட்டாங்க, நாங்களே பார்த்துட்டு வந்துடுவாங்க. அப்போ எங்ககிட்ட வந்து நிறைய ஊழியக்காரங்களாம் என்ன ஆலோசனை கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இஎம்ஐல நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டோட ஊழியத்துக்காக நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க இஎம்ஐல நீங்க என்ன செய்யுங்க, எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது நல்ல ஆஃபரா கெட்ட ஆஃபரா? பஜாஜுக்காரன் வேற அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டே இருக்கான், சார் 3 லட்சம் எந்த ஒரு இது இல்லாம தரேன் சார் 3 லட்சம் தரேன் சார், ஒரு டாக்குமெண்ட்டே தரேன் சார், நீங்க வந்து சொல்லு வேணாம் எது வேணாம் 3 லட்சம் நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டே இருக்கான். இப்ப இப்படி ஒரு ஆஃபர் வருது, இது கரெக்டா? இது வந்து கரெக்டா தப்பா? இது இப்போ வந்து என்னன்னா ஒரு பெரிய நெருக்கடி வருது. ஏன்னா ஊழியக்காரங்களே சொல்றாங்க, சில நேரங்களில் ஊழியக்காரங்க வந்து கடவுள் கிடையாது. ஊழியக்காரங்க, இப்போ நானும் ஒரு சாதாரண மனிதன், எனக்கு நீங்க குத்தினாலும் ரத்தம் வருமா வராதா? கண்டிப்பா என்ன செய்யும், வரும். எனக்கும் வலி இருக்குது, எனக்கும் பெயின் இருக்கு, நானும் ஒரு சாதாரண மனிதன். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஊழியக்காரங்க ஏதாவது ஒன்று பண்ண, அவரு இப்படி பண்ணலாம், நம்ம 1000 தப்பு பண்ணுவோம் நம்ம. ஆனா ஊழியக்காரர் பண்ற, அவரு இப்படி பண்ற, அவரு எல்லாரும் சாதாரண மனுஷங்க. அப்ப எங்களை வந்து ஊழியக்காரங்களே ஃபோர்ஸ் பண்றாங்க. இப்ப நம்ம வந்து கடன் வாங்கிடலாமா, ஒரு அப்படிலாம் வந்து மைண்ட் போயிட்டு இருக்கு. ஆனா நாங்க தெளிவா வந்து அந்த முறை நாங்க வந்து எங்களுடைய இமோஷன்ல ஒரு ப்ரெஷர்ல நாங்க எடுக்கவே இல்லை. நாங்க ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்பவே மாட்டேங்க நீங்க, நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன். நான் போயிட்டு நான் வரும்போது அதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி வந்து சீட் ஃபார் லேப்டாப் மணி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இப்படி ஆஃபரிங் யாருமே கொடுத்து கிடையாது. சீட் ஃபார் லேப்டாப் மணி ஒருத்தர் கொடுத்துட்டு போனோம். அதையும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அந்த மாதம் எக்ஸ்பென்சஸ்க்கு நாங்கள் எடுத்துட்டோம், அதுவும் செலவழிச்சிட்டோம். ஆனால் அதில் வாங்கவில்லை. அப்புறம் மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வரும்போது ஒரு ரீஃபர்பிஷ் லேப்டாப் வந்து எங்களுக்கு வந்து அவங்க வந்து கையில் கொடுத்து, இதை உங்கள் ஊழியத்துக்காக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கையில் லேப்டாப் கையில் கொடுத்து, மைக்கு என்னென்ன நாங்கள் ஜூம் மீட்டிங் என்ன பண்ணணுமோ எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் எங்கள் கையில் வாங்கி கொடுத்து, யார் என்ன வாங்கி கொடுத்தா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் வாங்கிட்டு பிரதர் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. அவ்வளோதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை வழி நடத்தும் போது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு ஆண்டவர் எப்பவுமே இஎம்ஐ போட்டு கடன் போட்டு வாங்கி அதை அடைக்கிறதுக்காக அப்படிலாம் பண்றதே கிடையாது. ஆண்டவர் கொடுத்ததுன்னா கரெக்டா கொடுப்பார். நீயோ கடன், ஆண்டவர் வந்து திருமணத்தை வந்து நீங்க எத்தனை லட்சம் கடன் வாங்கி நடத்துங்கன்னு உங்களுக்கு சொல்லவே இல்லை. நீங்க உங்க பிரஷர்னால நீங்க என்ன பண்றீங்க, எல்லாரும் முன்னாடி என் ஃபேமிலியை காமிக்கணும், 100 பவுன் போடணும், 200 பவுன் போடணும், யாரு கேட்டா? நீங்க உங்களுடைய பெருமையை காமிக்கிறதுக்காகவும் சமுதாயத்துல வந்து உங்களை பெரிய ஆளா காமிக்கிறதுக்காகவும் நீங்க கடன் வாங்கின காரியம். ஆண்டவருக்கு வந்து அதை அனுமதிக்கவே இல்லை. நீங்க உங்க பிரஷர்னால பண்ண காரியம். அப்போ இவர் தாவீதுக்கு இப்போ ஒரு 3வது வசனத்துல ஒரு குழப்பம் வருது. 4வது வசனத்துல அவர் என்ன பண்றாரு பாருங்க, வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி ஏலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். இப்போ வந்து ஒரு கிளியர் ஆயிட்டார். இப்போ என்ன பண்றாரு இவரு, கிளியர் ஆயிட்டாரு. போய் வின் பண்ணியாச்சு. என்ன பண்ணியாச்சு. இப்போ இதோட முடிஞ்சிட்டு வச்சுக்கிறோமே. இப்போ வந்து ஆண்டவரோடு கூட தான் இருக்கிறார். சில நேரங்கள் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம கரெக்டா ப்ராஜெக்ட் முடிஞ்சிட்டு அப்படின்னா நம்ம அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டக்குனு மைண்ட் சொல்றதை நம்ம என்ன செய்வோம், கேட்போம். ஆனா இவரு பாருங்க, தொடர்ந்து 11வது வசனத்துல வாசிக்கலாம். என்னை அவன் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ, உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான். அதற்கு கர்த்தர், அவன் வருவான் என்றார். இப்ப சவுல் வந்து தாவீதை வந்து எப்படியாவது கொலை பண்ணணும்னு சுத்திட்டே இருக்கிறாரு. இப்போ இவர் வந்து என்ன பண்றாரு, கர்த்தர்ட்ட போய் கேட்கிறாரு, இப்படி சவுல் வருவான்னு சொல்றாங்களே, சவுல் வருவாங்களான்னு கேட்டோன்னே, அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாங்க, கர்த்தர் என்ன சொல்றாங்க, சவுல் என்ன பண்ணுவான், வருவான். உனக்கு இன்னும் கிளியர் ஆகல. அடுத்த வசனத்தில் திருப்பி அவர் கேட்கிறாரு, அப்ப நான் என்ன பண்ணலாம்னு சொல்லி, கர்த்தர் ஒப்பு கொடுப்பார்கள்
என்றார். இப்போ இவர் திரும்ப 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 வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கிறார். இவருடைய லைஃப் வந்து ரொம்ப சுமூகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. தாவீது வந்து ஒண்ணு பஞ்சுமத்திலாம் ஒண்ணும் இல்லை. இவர் எங்க இருக்காருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அதே அதிகாரத்துல 18வது வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் எங்க இருப்பாருன்னு போட்டிருக்கும். யோனத்தான்ல இருந்து காட்டில் இருக்கிற யாரு? தாவீது. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 எப்போ டிக்ளேர் பண்ணியாச்சு. ஆனா இவர் எங்க இருக்காரு? நான் இன்னைக்கு மார்னிங் போகும்போது இப்படியே போகும்போது பார்த்தேன் நான் இந்த என்ன ஊரு, அந்த ஊர் பேரு கரும்புலி. அந்த ஊருக்கு போகும்போது நான் பார்த்தேன் நான் அப்படி அழகா ஒரு நல்ல சூப்பரா மரமா இருந்துச்சு அந்த ஊர்ல போகும்போது. இது காடு கிடையாது. இன்னும் இன்டீரியர் காடுனா உள்ள ஒண்ணுமே என்ன செய்யாது இருக்காது. இங்க நல்லா 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 சூப்பரா இருக்குது. அந்த இடம் அழகா உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி நல்லா இருக்குது. என்ன பண்றாங்கன்னு தெரியலங்க. அது தாண்டி ஒரு பயங்கரமான ஒரு காடு. அந்த மாதிரி ஒரு காட்டுல என்ன செய்யறது இருக்கிற. இப்போ காட்டுல ஒரு காட்டுல இருந்தாலும் சொல்லி போடல. அது நீங்க அப்படியே தொடர்ந்து நீங்க வாசிங்க வச்சுக்கிறோமே 19 வருஷத்துல பாத்தீங்கன்னா மலைக்காடுகள் இருந்தாலும் சொல்லி போட்டிருக்கோம். அப்படியே நீங்க வந்து 24 பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு வனாந்திரத்துக்கு போயிடுவாரு. மாகோன் வனாந்திரத்தை என்ன செஞ்சாரு போயிடுறாரு. திருப்பி 29 நீங்க பாத்தீங்க அப்படின்னா திருப்பி அவரு என்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களுக்கு போயிடுறாரு. இவர் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. ரொம்ப ஒரு ராஜாவாயிட்டாரு. ராஜா ஆனதுக்கு அப்புறமாவும் பவர் வரல. இன்னும் வந்து என்ன பண்றாங்க, இவர் சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் நெருக்கடியில தான் இருக்கிறாரு. சில நேரங்கள்ல வந்து நம்ம வந்து நெருக்கடியில இருக்கும் போதுதான் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா பிரஷர்ல வந்து ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் என்ன பண்ணணும்னு தெரியாம நம்ம என்ன பண்ணிடும் அப்படின்னா சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து மனிதர்கள் சொல்றதையும் இல்லாட்டினா அன்னைக்கு உங்க மனசுல தோன்றது நம்ம என்ன செஞ்சு நம்ம என்ன பண்ணிடுவோம், அடி வாங்கிடுவோம். நம்ம என்ன பண்ணிடுவோம், தப்பு பண்ணிடுவோம். ஆனா இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் 2வது நாள் கன்வென்ஷன் கூட்டு வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. எவ்வளவு நெருக்கடியில எவ்வளவு சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தாலும், எவ்வளவு நெருக்கடியில எவ்வளவு சிச்சுவேஷன்ல இருந்தாலும் நம்ம வந்து எப்பவுமே யார்கிட்ட போய் கேட்கணும், நம்ம யார்கிட்ட போய் கேட்கணும், கர்த்தாவே உமது வழி எனக்கு இப்படி இருக்குது, நான் என்ன பண்ணணும். கல்யாணம் ஆகி 5 வருஷம் பாக்குறாங்க, இல்ல 6 வருஷம் பாக்குறாங்க, அப்புறம் குழந்தை இல்லை அப்படிங்கிற உடனே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செயற்கையா நம்ம வந்து என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. எல்லாரும் யோசிக்கிறாங்க. பைபிள்ல போட்டிருக்கு உன் கருவை என் கண்கள். இன்னைக்கு யார் கண்களோ என்ன செய்யுது பாக்குது. இன்னைக்கு யார் கண்களோ அதை என்ன பண்றாங்க, இது வந்து பாசிட்டிவான ஸ்பேம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அந்த முட்டையெல்லாம் தனியா என்ன செய்யறாங்க, எடுக்கிறாங்க. இன்னைக்கு பாசிட்டிவா குழந்தை வளரணும்னு சொல்லி நிறைய காரியங்களை வந்து என்ன செய்யறாங்க. இன்னைக்கு நான் கேட்கிறேன், இயேசு கிறிஸ்துவால பாசிட்டிவா இருக்கிற குழந்தைய மாத்திரம் தான் மேல கொண்டு வர முடியுமா, இல்ல நெகட்டிவா இருக்கிற ஒரு குழந்தைய பாசிட்டிவா மாற்ற முடியுமா? நம்ம நினைக்கிறோம் நிறைய நேரத்துல இது எனக்கு கடவுளே தேவையில்லைங்கிற மாதிரி. இட்ஸ் அகைன்ஸ்ட் காட், இட்ஸ் அகைன்ஸ்ட் ஆண்டவருக்கு விரோதமான செயல் இது. இன்னைக்கு நிறைய பேர் ஆலோசனை கொடுக்குறாங்க திருமணங்கள்ல. நிறைய பேர் இன்னைக்கு வந்து நினைச்சாங்க, ஏன்னா பிரஷர். எல்லாரும் கேட்கிறாங்க, அவங்க கேட்கிறாங்க, இவங்க கேட்கிறாங்க. அதுக்கு சொல்லி இவங்களே என்ன பண்ணிடுறாங்க, டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து என்ன பண்ணிடுறாங்க, ஏதாவது ஒரு டெஸ்ட்டுக்கு போயிடலாமா, எப்படியாவது நம்ம குழந்தைய இது பண்ணிடலாமா. நீங்க ட்ரீட்மெண்ட் போறது தப்பே கிடையாது. ஆனா செயற்கை முறையில என்ன ஆர்டிபிஷியலா எனிதிங் இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ஆர்டிபிஷியல், இட் இஸ் ராங், இட்ஸ் அகைன்ஸ்ட் நேச்சர், இட்ஸ் அகைன்ஸ்ட் காட். ஹல்லேலூயா. நீங்க எதையுமே நீங்க வந்து இதுக்கு விரோதமா நீங்க பண்றீங்க அப்படின்னா அப்போ என்ன செய்யலாம், அந்த நேரத்துல என்ன செய்யலாம்? நம்ம இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, எல்லாரும் நம்மளை அவமானப்படுத்துறாங்க, எல்லாரும் கஷ்டப்படுத்துறாங்க. அப்படிங்கும் போது நல்லா கவனிச்சுக்கோங்க. சாமுவேல் ஒருத்தர் பிறக்கணும் அப்படின்னா உடனே பிறக்காது, டிலே ஆகதான் செய்யும். ஏன்னா சாமுவேலோட அனாயிட்டிங் அந்த மாதிரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுல் அபிஷேகம் பண்ணது யாருதான்? அப்புறமா தாவீதை பண்ணது யாருதான்? சாதாரண காரியம் கிடையாது. ஆனா அவர் பிறக்கணும்னா டிலே ஆகதான் செய்யும். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு டிலே ஆச்சுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு காலிங் அவர் மேல என்ன செஞ்சது இருந்துச்சு. இன்னைக்கு உங்களுக்கு ஒருவேளை தாமதம் ஆகுதா, தி பெஸ்டான உங்களுக்கு குழந்தைய தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த மாலை நேரத்துல? அப்போ இந்த நேரத்துல இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து பிரஷர்ல யாரும் சொல்றதை கேட்டு தப்பான ஒரு முடிவு எடுக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க. ஒரு பிசினஸ் பண்றீங்க, லாஸ் ஆயிட்டு அப்படின்னா உடனே கடன் வாங்கன்னு சொல்லி போவாதீங்க, கொடுங்க. மனைவியோட எல்லாரும் சொல்லுவாங்க, மனைவியோட நகையை எடுத்து என்ன செய்யுங்க, நீங்க இப்போ வந்து இந்தியன் பேங்க்ல போய் நீங்க வச்சீங்கன்னா இவ்வளவு பர்சன்டேஜ், பேசாம நீங்க என்ன பண்ணுங்க, ஐஓபில வைங்க, அங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு, இல்ல கனடால கொண்டு வைங்க, அங்க கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லி அவ்வளவு பவுனையும் கொண்டு போய் என்ன செஞ்சிருவாங்க, போய் வச்சிருவாங்க. கடைசி வரைக்கும் திரும்ப என்ன செய்யாது, வர. அப்புறம் 40 நாள் லெந்து டேஸ்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, ஃபாஸ்டிங் படி என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே நகத்துல எப்படி வரும் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 நிமிஷம் ஆண்டவர்ட்ட என்ன கிடையாது, கேட்கறது கிடையாது. ஒரு பிரஷர்ல ஒண்ணு யாரு கேட்டா வீடு கட்டணும், கடன் வாங்கி வீடு கட்டணும், யாரு கேட்டா நம்மளுடைய பிரஷர்ல பண்ணிடுறோம். அப்ப என்ன ஒரு விஷயம் நம்ம குடும்பத்தை நம்ம செய்யறதுக்கு முன்பாக நம்ம போய் ஆண்டவரே நான் இது பண்ணலாமா பண்ண வேண்டாமா,
நான் இதை பண்றது கரெக்டா தப்பா, நீங்க என்ன சொல்றீங்க சுவாமி அப்படின்னு சொல்லி நாங்க ஊழியமே பண்ணும்போது கூட, நாங்க ஒரு பெரிய ஒரு முடிவு எடுக்கும் போது கூட, நான் லாஸ்ட் இயர் ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும்போது அதான் கேட்டேன், ஆண்டவர் இது கண்டிப்பா நான் தான் பண்ணணுமா, இல்லை என்ன விட்டா வேற ஆள் கிடையாதா, எவ்வளவு பேர் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, நான் என்ன பண்ணணும் கேட்கும்போது ஆண்டவர் என்னை கரெக்டா என்னை கைட் பண்ணார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ தாவீது எப்பொழுதுமே அவருடைய எல்லா நெருக்கமான சிச்சுவேஷன் மோசமா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலுமே அவர் யார்கிட்ட போய் கேட்கிறாரு? கர்த்தரிடத்துல போய் என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. ஜோசியர்கிட்ட போய் கேட்கல, ஜோசியர்கிட்ட போய் என்ன செய்யல கேட்கல. இப்படிதான் ஒருத்தங்க பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பையனுக்கு பிசாசு பிடிச்சுன்னு சொல்லிட்டு சர்ச்சில் கூட்டு வந்திருக்கிறார். சர்ச்சில் ஒரு அம்மா இருந்திருக்காங்க. அவங்க தான் அந்த பெண்கள் கூடுகையோட ஹெட் போலாம் அந்த அம்மா. அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்க போய் கேரளால போனீங்க அப்படின்னா ஒரு 3 லட்சம் செலவாகும், உடனே எடுத்து விட்டுருவாங்க அப்படின்னு இருக்காங்க. 3 லட்சம் என்ன எடுத்து விடுவாங்களா? ஒரு ஏதோ ஒன்று கொடுப்பாங்களாமா, 3 லட்சம் ஆகும். யாரு? நம்ம சர்ச்சில் பெண்கள் கூடுகையுடைய இந்த சர்ச்சை கிடையாது, ஒன்று பக்காதீங்க. நான் சொல்றது ஒரு சர்ச்சை நடந்த உண்மை சம்பவத்தை நான் சொல்றேன். அவங்க போய் அந்த அம்மா சொன்னதை கேட்டு போயிட்டு அவங்க கைடன்ஸ்ல போய் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் திரும்பி என்ன செஞ்சுட்டு வந்துட்டு அவருக்கு 3 லட்சம் கடன் வாங்கி தான் செலவழிச்சாரு. எதுக்கு 3 லட்சம்? சர்ச்சை கட்டுறதுக்கு ஒரு 30,000 கொடுனா இல்லை ஒரு 3,000 கொடுனா கொடுக்கறதுக்கு. உங்களுக்கு சர்ச்சை ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு கைத்தட்டி ஆர்டர் மையப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு ஏதாவது பண்ணுனா ஒருத்தரும் கொடுக்கறது கிடையாது. ஆனா யாருக்கோ ஜோசியக்காரனுக்கும் எவனுக்கோ ஒரு 3 லட்சம் 4 லட்சம் என்ன செய்யுது கொடுக்குறது. நீங்க எங்க ஒழுங்கா கொடுக்கலன்னா எங்கேயோ பிச்சுட்டு எடுத்துடும் போயிடும். இங்க எல்லாம் மருத்துவமனைகள் உங்களை நம்பி நல்லா தலிப்பா எடுத்துவாங்க. மருத்துவமனைகள் திரும்ப நினைச்சுவாங்க. நீங்க சொல்லுவீங்க, நீங்க அந்த காலத்துல ஒரு பில்டிங் தான் இருந்துச்சு. இப்ப பாருங்க எவ்வளவு 3 மாடி கட்டிட்டாரு. இவர் எப்படி கட்ட மாட்டார்? அவரு உங்க காசெல்லாம் எங்கதான் போகுது? எங்கதான் போகுது? நம்ம ஆண்டவர்கிட்ட கரெக்டா நம்ம கைடன்ஸ் நம்ம கேட்கல அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை நம்ம தான் அந்த கான்சிக்வன்ஸ் நம்ம என்ன செய்யறோம்? ஃபேஸ் பண்ணோம். அப்போ ஒரு பிரச்சனை வருது, ஒரு காரியம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன ஒரு சிச்சுவேஷன் நீங்க இந்த ராத்திரி வேளையில் அட்டன் பண்றீங்களோ எனக்கு தெரியல. என்னவா இருந்தாலும் இன்னைக்கு போயிட்டு சர்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க அறை வீட்டை பூட்டிட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, சுவாமி நான் என்ன பண்ணணும், இந்த சிச்சுவேஷன் இப்படி இருக்குது, என் ஃபேமிலி இப்படி இருக்குது, எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த வியாதி இருக்குது, என்ன உங்களுக்கு என்ன கஷ்டமோ எல்லாத்தையுமே ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் அழகா உங்களை கைட் பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. கேளுங்க எல்லாரும் கண்களை மூடி. என்ன செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி. என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கேளுங்கள், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கேளுங்க வாய் திறந்து. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக, கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. இன்னையிலிருந்து இதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒவ்வொரு நிமிஷமும் எப்பவுமே நீங்க எங்க போனாலும் இந்த விஷயத்தை நான் பண்ணலாமா வேணாமா நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க. 99% ஏன் 100% ஆண்டவர் உங்க கூட எது மூலமா தான் பேசுவாரு?
எது மூலம் தான் பேசுவாரு? ஸோ வசனம் மூலமா உங்களை பேசுவார். உங்களுக்கு அழகா ஆண்டவர் வந்து உங்களை என்ன பண்ணுவாரு? கைட் பண்ணுவார். செகண்ட் நம்ம பார்க்கலாம். செகண்ட் சங்கீதம் 86வது அதிகாரம் 11வது வசனத்துல செகண்ட் என்ன போட்டிருக்கு பாருங்க. நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். 3 யோவான் 1:4 வாசிக்கலாம். 3 யோவான் 1:4. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. என்னோட பிள்ளைகள் வந்து சத்தியத்தில் நடக்கிறாங்க, அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு இல்ல ஆசை? என் பிள்ளைங்க வந்து ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்க, சத்தியத்துல நடக்கிறாங்க. சத்தியம்னா யாரு? அப்ப ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்க, அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றவங்க யாரும் தெரியல சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு இருக்கிறத விட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு எஜுகேஷன்ல வந்து இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் தப்பு பண்றாங்க. நிறைய பேர் குழந்தை வந்து ஆண்டவருக்குள்ள வளர்றாங்க அப்படிங்கிற ஒரு கவலையே கிடையாது. குழந்தை வந்து அவங்க வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ல வந்து நீங்க போடுறாங்க. சிபிஎஸ்சி ஸ்கூல்ல நீங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க? யோகா சொல்லி கொடுக்குறாங்க. ஆண்டவர் விரும்பாத அநேக காரியங்கள் என்ன செய்றாங்க? சிலம்பாட்டம். இதெல்லாம் என்னது? எல்லாம் நமக்கு யாருக்கு நம்மளை பாதுகாக்கிறது யாரு? நம்மளை பாதுகாக்கிறது யாரு? இயேசுப்பா தான் நம்மளை பாதுகாப்பார். நீங்க வந்து இப்படி இதெல்லாம் நமக்கு வேற ஒருத்தவங்க பண்றதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம அது ரொம்ப சந்தோஷமா நம்ம பேசிக்கிறோம். ஆனா அவன் சர்ச்சைக்கு வந்திருக்கானா? வாரம் சண்டே கிளாஸுக்கு வரானா? யூத் மீட்டிங் வரானா? அவன் சபையில வந்து ஒரு மீட்டிங் நடந்துச்சு அப்படின்னா, ஏதாவது இன்னைக்கு நான் பாக்குறேன், நான் இன்னைக்கு பார்க்கும்போது பெரியவங்க தான் நிறைய பேர் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் ஒர்க் எல்லாம் பண்றாங்க. ஏன் வாலிபர்கள் ஏன் வர்றது இல்லை? ஏன் வாலிபர்கள் வந்து ஒரு வேலையும் செய்யறது இல்லை? எனக்கு தெரியல. எனக்கு அப்போ இன்னைக்கு நம்மளோட பிள்ளைகள் வந்து சத்தியத்தை நடக்கிறாங்களா? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாலிபன் தன் வழி எதனால சுத்தம் பண்ணுவான்? எதனால? வசனம் தான், சத்தியம் தான். சோ நம்ம வந்து நம்ம பிள்ளைகள் வந்து வளர்க்கும் போது வந்து நம்ம பிள்ளைங்க சத்தியத்துல இருக்கிறாங்களா, நம்ம பிள்ளைங்க ஒழுக்கமா இருக்கிறாங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு தெரியும். நான் இந்த சிஎஸ்சி சபையில தான் நான் வந்து வளர்க்கப்பட்டேன். இந்த சின்ன வயசுல எங்க பாட்டி வந்து என்னை வந்து சர்ச்சுக்கு கூட்டு வருவாங்க. கூட்டு வரும்போது 20 நிமிஷம் தான் ஜெபம் நடக்கும். 15 நிமிஷம் நடக்கும் அந்த ஜெபம், நைட்டு ஜெபம். அந்த ஜெபத்துல வந்து நான் வந்து அப்படியே படுத்து நான் தூங்கிடுவேன். நான் தூங்கினதுக்கு அப்புறம் எல்லாருமே போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் கோயில்கிட்ட வந்து என்னை எழுப்பிட்டு நம்ம கூட்டணும், நான் கதை என்ன செய்யணும், நான் கூட்டணும்னு சொல்லி என்னை எழுப்பி கூட்டு போவாங்க. டெய்லி நான் தூங்கிடுவேன். நான் எனக்கு தெரியும் நல்லா. எனக்கு நான் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிச்சிருப்பேன். 5th ஸ்டாண்டர்டுக்குள்ள தான் படிச்சிருப்பேன். டெய்லி எங்க பாட்டி வந்து என்னை கைப்பிடிச்சு கூட்டு போயிடுவாங்க. ஏதோ ஒண்ணு உள்ள வந்து காதுக்குள்ள போய்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி கன்வென்ஷன் மீட்டிங்ல வந்து உட்கார்ந்துருவேன். நான் உட்கார்ந்து அங்க ஏதாவது வேலை செய்வோம், இங்க உட்கார்ந்துருவேன். உட்காரும் போது நிறைய இந்த மாதிரி ஊழியக்காரங்க நிறைய பேசியிருக்கிறாங்க. எனக்கு எல்லா பிரசங்கமும் கேட்டிருக்கான்னு எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. ஆனா நிறைய வார்த்தைகள் உள்ள என்ன செஞ்சது போச்சுது. இங்க வந்து தவறான வார்த்தையை யாரும் போதிக்கிறது இல்லை, தவறான உங்க பிள்ளைய வழி நடத்துறதுக்கான காரியங்கள் இங்க பண்றது இல்லை. இங்க வந்து உட்கார்ந்தாச்சுனாலே உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? மாறிடும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ப்ரேயர் என்ன பண்ணுவோம்? நம்ம நாளைக்கு என்னது எக்ஸாம் இருக்குது, நாளைக்கு சண்டே, நாளைக்கு எக்ஸாம் இருக்குதா, 12th எக்ஸாம் இருக்குது, 10th 11th எக்ஸாம் இருக்குது. அவன் வந்து இன்னைக்கு ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னா, 10th 11th 12th படிக்கும்போது ஏதோ அவன் பெரிய கலெக்டரா வர மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாம் நினைச்சிடலாம். அவன் நீட் எக்ஸாம் படிக்கிறான், அவன் வந்து அந்த எக்ஸாம் படிக்கிறான், இந்த எக்ஸாம் படிக்கிறான், அவன் டியூஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவன் எடுத்த மார்க் பாத்தீங்க அப்படின்னா, டியூஷன் போகாத எடுத்த மார்க்கும் இவன் எடுத்த மார்க் எப்படிதான் இருக்குது? சேமா தான் இருக்குது. இவனும் 700 தான் எடுத்திருக்கான். அவனும் நீ எதுக்குப்பா ஒரு சண்டே சர்ச்சு கூட நீ வராம டியூஷன் போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்களே, அப்போ நீ 1200 எடுத்துக்கணும்ல நீனு, ஏன் நீ வந்து இப்போ 300 மார்க் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாச்சுன்னா ஒரு பதில் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பையன் உங்களோட பிள்ளைங்க வந்து ஆலயத்துக்கு வர்றதுனால, ஆண்டவரை தேடுறதுனால ஒரு நாளுமே உங்க பிள்ளைகளுடைய மார்க் கம்மி ஆகாது. நான் சொல்றேன், எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. அதனால 10th 11th 12th பிள்ளைகள் வச்சிருக்கிறவங்க புடிச்சு கொண்டு வந்து இங்க உட்கார வைங்க. இங்க வந்து உட்கார வைங்க. நீங்க 12th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கட்டும். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு 11th காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் குடிச்சிட்டீங்க கடனா அப்படின்னா அதோட அவமானம் வேற எதுவுமே கிடையாது. அப்புறம் உட்கார்ந்து வந்து எல்லா ஆயிரத்தையும் உட்காந்து என் பையன் குடிக்கிறான், ஏன் ஜோ பண்ணுங்க, ஏன் குடிக்க மாட்டான்? ஏன்னா நம்ம பிள்ளைகளை சத்தியத்தில் நம்ம என்ன செய்யறது இல்லை, வளர்க்கறது இல்லவே இல்லை. தாவீது கேட்கிறாரு, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும். வழியை போதிச்சதுக்கு அப்புறமா அவர் சொல்றாரு, நான் உங்களுடைய சத்தியத்திலே சும்மா கிடையாது.
ஆண்டவர் இவ்வளவு வார்த்தைகள் கொடுக்குறாரு அப்படின்னா சத்தியத்துல நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். நம்ம பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்கிறாங்களா? நமக்கு எதை குறித்து பெருமையா இருக்கிறோம்? என் பையனை பாருங்க, எப்படி அவன் வந்து என்ன பண்றான், அவங்க அப்பா மாதிரியே அவன் வந்து கோவக்காரங்க, எப்படி சண்டை போடுறான் பாருங்க. அதை நினைச்சவங்க அவங்க சந்தோஷமா நினைச்சவங்க சொல்றாங்க, அப்பா மாதிரி மூர்க்க கோவம் அவனுக்கு, அது எப்படி வருது பாருங்க அப்படின்ட்டு. எதை குறிச்சு நம்ம மேன்மை பாராட்டோம்? நம்ம குழந்தை குறிச்சு. வேதனையான விஷயம் இன்னைக்கு திருச்சபையில் நடந்துட்டு இருக்குது. ஆண்டவர் உங்க கூட பேசிட்டு இருக்கிறார், நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்துல இருக்கிறாங்களா? ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா 2 தீமோத்தேயு 4:4 போட்டிருக்கு, சத்தியத்துக்கு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இன்னைக்கு யாருமே சத்தியத்தின்படி கேட்கறதே இல்லை. இன்னைக்கு ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி உறவுல பிரச்சனை அப்படின்னா உடனே யூடியூப் பார்க்க வேண்டியது. வாட் இஸ் த சொல்யூஷன், ஹவு டு ஹேண்டில் மை ஹஸ்பண்ட், ஹவு டு ஹேண்டில் மை ஒய்ஃப், எல்லாம் உட்காந்து என்னத்தையாவது அவங்க நினைச்சாங்க பேசுறாங்க. ஒருத்தர் சொல்றாங்க 555 மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. 555 மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாச்சுன்னா, கணவர் 5 நிமிஷம் திட்டுறாரா, மனைவி நீங்க என்ன பண்ணுங்க, அமைதியா இருங்க. அப்புறம் மனைவி 5 நிமிஷம் திட்டும் போது கணவர் என்ன பண்ணுங்க, அமைதியா இருங்க. அப்புறம் 2 பேரும் வந்து என்ன பண்ணுங்க, நீங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு கழிச்சு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு சொல்யூஷன் எடுங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கா? எவனோ ஒருத்தர் என்ன செய்யறான், அந்த மாதிரி டீச் பண்றான். எங்கேயாவது நடக்குமா? உங்க ஹஸ்பண்ட் ஒரு வார்த்தை சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க டக்குன்னு 1000 வார்த்தை என்ன செய்யும், பறக்கும். இந்த மாதிரி உட்கார்ந்து யூடியூப் உட்கார்ந்து எவனோ சொல்றதை உட்கார்ந்து கேட்டுட்டு, பொண்ணான திருமணம் நடக்க, உங்களுடைய திருமண குடும்பத்தில் இல்லறம் நடக்க, டிவியில என்ன 1000 ப்ரோக்ராம் நடத்தினாலும் 1000 நாடகம் பார்த்தாலும் ஒண்ணுமே மாறவே மாறாது. சத்தியத்தின்படி நடக்கல அப்படின்னா, ஏன்னா கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் என்ன செய்யும், வரும். இன்னைக்கு வந்து அரிஸ்டாட்டில், இன்னைக்கு வந்து சாக்ரட்டிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நோ யுவர் செல்ஃப் இஸ் தி பிகினிங் ஆஃப் விஸ்டம் அப்படிங்கிறாங்க. உன்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கப்பா, நீ பெரிய ஆள் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உன்னை பத்தி தெரிஞ்சுக்க, நீங்க நிறைய வாலிபர்கள் நீங்க வந்திருக்கீங்க, நீங்க உன்னை பத்தி நீ தெரிஞ்சுட்டா நீ பெரிய ஆள் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது, fear of the Lord is the beginning of, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். விஸ்டம் எது அப்படின்னா ஆண்டவருக்கு பயப்படுறதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம பிள்ளைகள் வந்து சத்தியத்தில் நடக்கிறாங்க, நம்ம சத்தியத்தில் நடக்கிறோமா, நம்ம எப்படி நடக்கிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம 100% நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை பார்த்து நம்மளுடைய குழந்தைங்க நினைச்சுவாங்க, வளருவாங்க. நம்ம பைபிள் படிக்காம, நம்ம இந்த புத்தகத்தை ஒரு தடவை கூட பார்க்காம, நல்லா நான் ஒரு சாட்சி கேட்டேன். நான் ஒரு அம்மா ஊழியம் பண்ணும்போது தன்னோட 2 குழந்தைங்களையும் அவங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, பைபிள் படினா அவங்க எதுவுமே படிச்ச மாதிரி தெரியல. கொஞ்ச நாள் கழிச்சு விட்டுட்டு அவங்க ஆனா டெய்லி ரெகுலரா அவங்க கணவர் மனைவியா காலமே பிரேயர் பண்ணுவாங்களாம். காலையில முழிச்ச உடனே இந்த பைபிள் எல்லாம் வந்து உட்காருவாங்களாம். உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஃபுல்லா இந்த பைபிள் படிச்சுட்டே இருப்பாங்களாம். அந்த குழந்தை அவங்க அம்மா படிக்கிறத பார்த்து டீனேஜ் வரும்போது, அப்படி என்ன இந்த புக்ல இருக்குது, ஏன் அம்மா இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இந்த புக்ல அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கு. டீனேஜ் வயசுல, அந்த வாலிப வயசுல வர படிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு அந்த பொண்ணு டீனேஜ் மத்தியில ஊழியம் பண்ணுது. அது சொல்லுது சாட்சி, நான் இன்னைக்கு பைபிள் படிக்க காரணம் எங்க அம்மா படிக்கிறது நான் என்ன செஞ்சேன் நானு பார்த்தேன், எங்க அப்பா பைபிள் படிக்கிறது நான் என்ன செஞ்சேன் நானு பார்த்தேன். இன்னைக்கு எந்த அப்பாவும் பைபிள் படிக்கிறது கிடையாது. சங்கீதம் எங்க இருக்குன்னா எதுவுமே யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. மத்தேயு எங்க இருக்குன்னு என்ன செய்யாது, யாருக்குமே தெரியாது. நிறைய ஆண்களுக்கு பைபிள் படிக்கிறது கிடையாது. பைபிள்ல ஆண்கள் பெண்கள் இதை போட்டு எல்லாரும் என்ன செய்யணும், பைபிள் என்ன செய்யணும், படிக்க. நம்ம பைபிள் படிக்காம நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. நீங்க நல்லா பாருங்க, கிரௌட பாருங்க, ஆண்கள் கம்மியா இருக்கிறாங்க, பெண்கள் நீங்க என்ன செய்றீங்க, அதிகமா இருக்கிறீங்க. இது ஜெனரேஷன் பார்த்துட்டே இருப்பான். இங்க ஒரு 10-20 பேர் இருக்கிறான், இவன் என்ன நினைப்பான், ரைட்டு நம்ம வாலிபன் ஆனவனே இங்க இந்த பக்கம் நினைச்ச கூடாது, நம்ம நினைச்ச கூடாது. அதான் நம்மளோட நாம்ஸ் போல. அப்புறம் வயசானதுக்கு அப்புறம் ஒரு 4-5 பேர் எங்க இருக்கு நம்ம வர மாதிரி அப்படி நம்ம உட்கார்ந்துடணும் அப்படின்னு இருப்போம். ஆனா இங்க உள்ள இவங்க என்ன பார்ப்பாங்க, எல்லாருமே வராங்க, நம்ம அக்கா வராங்க, எல்லாரும் வராங்க, அப்ப நம்மளும் வரணும் அப்படிங்கிறது நிச்சயம் வரும். இந்த ட்ரெண்ட் எப்ப நம்ம மாத்த போறோம்? 1000 கன்வென்ஷன் மீட்டிங் நடக்குது, எவ்வளவு பிரயாசப்பட்டு இதை நடத்துறாங்க உங்களுக்காக வேண்டி. அப்ப ஏன் இன்னைக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு தெரியுது இல்ல. நம்மளோட பிள்ளைகள் சத்தியத்துல, அவன் சத்தியத்துல நடக்கணும், நான் பிரதர் அவன் சத்தியம் டிவி பார்த்துட்டு என்ன வேணா பண்ணட்டும், அவன் எங்க வேணா போகட்டும், அவன் இங்க வரணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் மைண்ட் செட் மாத்திக்கிட்டாங்க. நிறைய பேர் இன்னைக்கு போய் வேலைக்கு போட்டோம், அவன் இல்ல கிரிக்கெட்ல ஆடட்டும், நீ போயா, நீ சம்பாதிச்சு கொண்டு என்ன செய்ய, நீனு இல்ல அந்த காந்தி தாத்தா துட்டுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்கு. ஆண்டு உங்க கூட பேசிட்டு இருக்கிறார். இனிமே வர்ற நாட்கள்ல திங்க் பண்ணி பாருங்க, நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்கிறாங்களா, நம்ம பிள்ளைங்க கரெக்டான பாதையில் இருக்கிறாங்களா. நம்ம இந்த வயசுல நம்ம கரெக்டா அவங்களை டியூன் பண்ணல அப்படின்னா பின்னாடி அழுது, பின்னாடி நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். சத்தியத்தை அறிவீர்கள்,
சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் யாரு? சத்தியம் இயேசுதான். நானே வழியும் சத்தியமும் ஆ. ஜீவனுமாய் இருக்கிறேன். சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்ன என்று ஒருவனும். அப்ப யாரு சத்தியம்? இயேசுதான் சத்தியம். அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு யாரை காமிக்கணும்? யாரை காமிக்கணும்? சின்ன வயசுல இருந்து இயேசுவை காமிக்கணும். சின்ன வயசுல அரசியலை காமிக்க கூடாது. சின்ன வயசுல தேவையில்லாத காரியங்களை பிள்ளைகளுக்கு காமிக்க கூடாது. சின்ன வயசுல பகையை காமிக்க கூடாது. எல்லா சின்ன வயசுல வந்து சொல்லுவாங்க, இந்த குடும்பத்து கூட நம்ம யாருமே பேச மாட்டோம், நீ நினைச்ச கூடாது, பேசக்கூடாது. அவன் கல்யாணம் வச்சு ஏதாவது பேசினா அவங்க கூட நினைச்ச கூடாது, போக முடியாது. பரலோகத்துக்கு போக முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரலோகத்துக்கு போக முடியாது. என்ன பத்தில பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரலோகத்துக்கு போக. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு வந்து யாரை காமிக்கணும்? ஏன்னா சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் உங்களே. நீங்க இயேசுவை காமிச்சீங்க அப்படின்னா, உங்க பிள்ளைகளுக்கு இந்த வயசுல இயேசுவை காமிச்சீங்க அப்படின்னா, இன்னைக்கு முதியோர் எல்லாம் நிறைய வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, காரணம் நம்ம தான். ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு இயேசுவை காமிக்கல. நீ இயேசுவை காமிச்சீங்க அப்படின்னா பைபிள் அவன் வாசிப்பான். பைபிள் வாசித்தா போட்டிருக்கும், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு அவன் கீழ்ப்படிவான். அவன் தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை அவன் செய்வாத. நம்ம இன்னைக்கு இதை பண்ணல அப்படின்னா முதியோர் எல்லாம் நாளடைவில் நல்லூர்ல என்ன செஞ்சிடும், வந்துடும். நம்மளை பார்க்க மாட்டான் அவன். ஏன்னா அவனுக்கு பைபிள் என்ன செய்யுது, அவனுக்கு பிசிக்ஸ் தெரியும், மேக்ஸ் தெரியும், கெமிஸ்ட்ரி தெரியும். வாழ்க்கையில முன்னேறதுக்கு எல்லாமே நீங்க சொல்லிக் கொடுத்தீங்க. யாரும் சொல்லிக் கொடுக்கல? கர்த்தரை. அப்ப இன்னைக்கு ராத்திரி வேளையில ஒரு முடிவு பண்ணுங்க, ஆண்டவரே என் பிள்ளைங்க வந்து சத்தியத்துல நடக்கணும். என் பிள்ளைங்க சத்தியத்துல, எத்தனை பேருக்கு என் பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்கணுங்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தை விட பெரிய ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. வலது கரத்தை உயர்த்தி, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. அவருடைய விண்ணப்பத்தில் உள்ள தேர்ட் பாயிண்ட் நம்ம வாசிக்கலாம். 86:11. நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். இப்போ அவர் ஆண்டவர் உடைய வழி என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. வழி என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன சொல்றாரு, நான் உங்களுடைய சத்தியத்துல நடப்பேன். அதை மாத்திரம் சொல்லல, ஃபைனலா ஒண்ணு அவரோட பிரேயர் எப்படி இருக்குது பாருங்க. நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க. அவர் எப்பவுமே தாவீதோட ஹார்ட்டை பார்த்து பேசி இருக்கிறார். ஒரு தேங்க்ஸ் பண்ணும்போது கூட சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே செக் பண்ணிட்டே இருக்கிறாரு. இருதயம் மகா திருக்குள்ளதும் கேட்டுள்ளதுமா இருக்கிறது. இருதயத்துல இருந்தா பொல்லாத காரியங்கள் எல்லாம் நம்ம ஹார்ட் எப்படி இருக்குது செக் பண்ணிட்டே இருக்கிறார் அவர். ஆண்டவரே என் இருதயத்தை என்ன பண்ணுங்க, நீங்க என்ன பண்ணுங்க, ஒருமுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் கேட்கிறார். சோ இன்னைக்கு நான் ஃபைனலா நான் முடிக்க போறேன். 2 நபர்கள் வந்து எப்படி ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தாங்க, அவங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு, வாழாம இருந்த ஒரு லைஃப் என்ன எப்படி இருந்துச்சுங்கிறத நான் பார்த்து நம்ம முடிக்க போறோம். நல்ல என்ன கவனிங்க. ஹல்லேலூயா. யோபு 1:1 போட்டிருக்கும். யோபு எப்படிப்பட்ட ஆளா? உத்தமனும் சன்மார்க்கனும். யாருக்கு பயந்து? தேவனுக்கு பயந்து. இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்திருக்கிறீங்க. உங்களை நீங்களே கேட்டு பாருங்க, நம்ம யாருக்கு பயப்படுகிறோம்? நம்ம தேவனுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்குது. நம்ம தேவனுக்கு பயப்படுறோமா, இல்ல பிள்ளைகளுக்கு? இன்னைக்கு நிறைய பேர் பெற்றோர்கள் பயப்படுறான். அவன் சொல்றான், அவன் மிரட்டுறான், அன்னைக்கு நான் அப்படி பண்ணிடுவேன், நான் இப்படி பண்ணிடுவேன், நீங்க ஏதாவது பண்ண நான் இதை அப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன். நம்ம யாருக்கு இன்னைக்கு பயப்படுறோம்? பக்கத்துல நெய்பர்ஸ்க்கு நீங்க பயப்படுறீங்களா, இல்ல யாருக்கு நீங்க பயப்படுறீங்க? நீங்க யோபு பத்தி தெளிவா போட்டிருக்கு, உத்தமன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தங்க வாசிக்கலாமா? ஆதியாகமம் 22:12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும்
உன் ஏகசுதன் என்று பாராமல் ம். எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் ம். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று என்னது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று ஆண்டவர் எப்படி செக் பண்றாரு பாருங்க. நீ அவன் தேவனுக்கு பயப்படுறானா இல்லையா நீ அதை செக் பண்ற. கடைசியில வந்து அவரே சொல்ற டிக்ளேர் பண்றாரு. யாரை பத்தி போட்டிருக்கீங்க? ஆபிரகாம் பத்தி என்ன போட்டிருக்குது. அவர் சொல்றாரு நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் சொல்லி எப்படி அறிஞ்சுக்கிறேன் நானு? இந்த இன்சிடென்ட் மூலமா நான் செஞ்சுக்கிறேன் நானு அறிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்லுவோமா? என் பிள்ளை எனக்கு பயப்படுகிற பிள்ளை, என் மகன் என் பயப்படுகிற மகன், என்னுடைய மகன் பயப்படுகிற மகன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ரெண்டு பேர், இந்த ரெண்டு பேரோட லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தருக்கு பயப்பட்டதுனால அவங்க பிளெஸிங்லாம் அவங்க கேட்கவே இல்லை. இன்ன வரைக்கும் பயங்கரமான பிளெஸிங் வந்துச்சு. பிரச்சனை வருதா? கண்டிப்பா பிரச்சனை வரும். எல்லாருக்கும் பிரச்சனை வரும். எல்லாருமே வந்து சஃபரிங்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, பாடுகளே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பாடுகளும் உபத்திரவங்களும் கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்துட்டே தான் இருக்கும். நீங்க ஃபுல்லா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பைபிள்ல பாடுகளும் உபத்திரவங்களும் வந்துட்டே தான் இருக்கும். ஆனா முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமா இருக்கும். ஹல்லேலூயா. ஓகே, எப்படி இருக்க கூடாதுன்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ நீதிமொழிகள் 16:6. நீதிமொழிகள் 16:6. கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். இப்போ ரெண்டு பேர் வந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்தது பார்த்தோம். ரெண்டு பேர் நல்ல வாழாத ரெண்டு பேரை பத்தி நம்ம பார்க்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு பாருங்க. வாசிக்கும் போது நல்லா இருந்தது. யோனா 1:9. யோனா 1:9. எல்லாரும் திருப்பிக்கோங்க. யோனா 1:9. அதற்கு அவர் நான் எபிரேயன். இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. கப்பல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஷேக் ஆகுது. இங்க எவனோ ஒருத்தன் வந்து தப்பு பண்ணிருக்கான்னு சொல்லி சீட்டு போடுறாங்க. சீட்டு போட்டதுக்கு அப்புறமா யார் மேல சீட்டு விழுது? யோனா மேல சீட்டு விழுது. இப்ப நம்மால் எப்படி சொல்ற ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சொல்லுங்க. அதற்கு அவர் நான் எபிரேயன். அவன்கிட்ட கேட்கவே இல்லை, நீ யாருன்னு கேட்கவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு? நான் எபிரேயன். அடுத்தது சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கிற பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றார். எவ்வளவு பெரிய பொய் பாருங்க நீங்க. எப்படி அதுல என்ன போட்டிருக்கு பாத்தீங்களா? என்ன போட்டிருக்கு? பயபக்தி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இடத்தில். இப்போ உண்மையிலேயே இவருக்கு பயம் இருந்துச்சு அப்படின்னா கர்த்தர் எங்க போக சொன்னாரு? இவரை எங்க போக சொன்னாங்க? நினிவேக்கு போக சொன்னாங்க. இவர் எங்க போறாரு? ஏங்க ஆண்டவருக்கு பயப்படுறவங்க எப்படியாங்க பண்ணுவாங்க? ஆண்டவருக்கு பயப்படுறவங்கன்னா எப்படி பண்ணுவாங்க? அவங்க வாயிலே வடை சொல்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? அந்த மாதிரிதான் இவர் என்ன சொல்றாரு? நான் எபிரேயன், நான் சமுத்திரத்தையும் தேவனுக்கு பயப்படுகிற. அதாவது நிறைய பேர் இன்னைக்கு எப்படின்னா வெளியே ஒரு மாதிரி வந்து என்ன பண்றாங்க, அப்படியே ஆண்டருக்கு பய சூத்திரம் 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 ஒரே அவங்க பேசலாம் ஒரு மாதிரி என்ன பண்ணுவாங்க. ஆனா பண்றது எல்லாமே எப்படி இருக்கும்? ஆண்டவருக்கு விரோதமான காரியமான செய்யும் இருக்கும். ஆண்டவருக்கு பயப்படுற மாதிரி காமிப்பாங்க, ஆனா பயப்பட மாட்டான். பக்கத்தை பார்த்து கேளுங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேளுங்க. இப்போ இவர் உண்மையிலேயே ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷன் அப்படின்னா அவர் எங்க போயிருக்கணும்? நினிவேக்கு தான் போயிரு. எங்க போறாரு இவரு? அப்போ சுத்தமா ஆண்டவர் மேல என்ன செய்யல? கர்த்தர் மேல பயம் என்ன செய்யல? இல்ல. இன்னொருத்தர் பாருங்க, நல்லா புரியும் பாருங்க. மத்தேயு 25வது அதிகாரம். எல்லாரும் திருப்பிக்கலாம். மத்தேயு 25. மத்தேயு 25வது அதிகாரம். ஒரு வாலிபன் கூட வரல. நான் ஒரு 2-3 பேர் கூப்பிடலாம்னு யோசிக்கிறேன். யாருமே அந்த மாதிரி இல்லைங்க. நீங்க வாலிபன் சரி வாங்க. நீங்க வாங்க. இன்னும் ஒருத்தர் யாராவது வர முடியுமா? இன்னும் ஒரு ஆள். மத்தேயு 25 எடுத்துக்கலாம். எல்லாரும் மத்தேயு 25 எடுத்துக்கலாம். 24வது வசனத்தை வாசிக்கலாமா? போதும். இப்போ வந்து எஜமான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இப்போ ஒரு முக்கியம் அது விட்டுருங்க வாங்க. இப்போ வந்து இப்ப எஜமான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இப்போ உங்க ஊர்ல வந்து ஒரு நல்ல ஒரு வசதியான ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு 3 பேர்ட்ட என்ன பண்றாரு, இங்க பாருங்கப்பா நான் வந்து ஃபாரின் போறேன், அதனால என்ன பண்றாரு, ஒருத்தருக்கு வந்து எவ்வளவு கொடுக்குறாரு? 5 கோடி கொடுக்குறாரு. எவ்வளவு கொடுக்குறாரு? ஒருத்தருக்கு 5 கோடி. இன்னொருத்தருக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? நீங்க இங்க வாங்க. இவங்களுக்கு வந்து எவ்வளவு கொடுக்குறாங்க? அதுல என்ன போட்டிருக்கு? ஒருத்தருக்கு 5 தாளந்து, இன்னொருத்தருக்கு எத்தனை கோடி? 2 கோடி. எவ்வளவு கொடுக்குறாங்க?
2 கோடி, ஒருத்தருக்கு எவ்வளவு 1 கோடி நினைச்சாங்க கொடுக்குறாங்க. 3 பேருக்கு 8 கோடி. அந்த மாதிரி இந்த ஊர்ல யாராவது கூப்பிட்டு போவாங்களா? அப்போ இந்த மாதிரி ஏன்னா இந்த மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க. இயேசுவை தவிர இவ்வளவு ஒரு ஜெனரஸான ஹார்ட் யாருக்குமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தாளந்து அப்படின்னா வெயிட்னு சொல்லி சொல்றாங்க. ஆண்டவர் பட்சபாதம்லாம் கிடையாது. நீங்க ஒலிம்பிக்ல போய் நீங்க வந்து இந்த மல்யுத்த கேம்லாம் ஆடும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரியா பிரிப்பாங்க. ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல படாவா இருப்பாங்க, நல்ல குஸ்தியா இருப்பாங்க. ஒரு 85 கிலோ அப்படின்னா அவங்க அந்த 85 கிலோ கேட்டகரியிலோ என்ன பண்ணுவாங்க, ஃபைட் பண்ணுவாங்க. அவங்க ஜெயிச்சா என்ன கொடுப்பாங்க, ஒலிம்பிக்ல மெடல் கொடுப்பாங்க, கோல்டு மெடல் கொடுப்பாங்க. ஒருத்தங்க பாத்தீங்க அப்படின்னா ஒல்லியா இருப்பாங்க, ஒரு 50 கிலோ இருப்பாங்க. அவங்க யாரு கூட ஃபைட் பண்ணுவாங்க, 50 கிலோ வெயிட்ல கேட்டகரி ஃபைட் பண்ணுவாங்க. அவங்க ஜெயிச்சாலும் என்ன கொடுப்பாங்க, அதே மெடல் தான் செய்வாங்க, கொடுப்பாங்க. இப்போ ஆண்டவர் வந்து பட்சபாதம் கிடையாது. அவனுடைய திராணிக்கு தக்கதாக அவர் என்ன பண்றாரா, ஒருத்தருக்கு எவ்வளவு கொடுக்குறாரு, நீங்க வந்துரு. ஒருத்தருக்கு வந்து 5 தாளந்து, இன்னொருத்தருக்கு 2, இன்னொருக்கு என்னது 1 தாளம். நம்ம பாய்ச்சல் சொல்றோம், ஒருத்தருக்கு 5 கோடி, இன்னொருக்கு எத்தனை 2 கோடி, இன்னொருக்கு எவ்வளவு 1 கோடி, இவ்வளவு தாளந்து கொடுக்குறான். இப்போ அந்த வசனத்தை போட்டிருக்கு, அதுல என்ன போட்டிருக்கு, 1 தாளந்தை வாங்கினவன் வந்து ஆண்டவரே, சாரி இதுல இருந்து வாசிக்கலாம், அதுக்கு முன்னாடி வாங்க. 20வது வசனத்தை பாருங்க. 5 தாளந்தை வாங்கினவன், இப்போ இவர் வந்து 5 தாளந்தை இவரை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஆண்டவர் வந்து கண்டிப்பா கணக்கு கேட்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க எஜமான் உங்களிடத்துல கணக்கு கேட்பாங்க, சரிதானா? கணக்கு எல்லாத்தையும் கேட்பாங்க. இவ்வளவு வசனம் ஆண்டவர் சொல்றாருன்னா கணக்கு எல்லாத்தையும் கேட்பாங்க. சும்மா அங்க உட்கார்ந்துட்டு நல்லா இருந்துச்சு கை தட்டி போறது கிடையாது. எல்லாத்தையும் ஆண்டவர் உங்ககிட்ட கணக்கு கேட்பார். இப்போ போயிட்டு திரும்பி வர்றாரு. திரும்பி வந்ததுக்கு அப்புறமா இப்போ உங்ககிட்ட சார் உங்ககிட்ட 5 கோடி கொடுத்தேன், இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கும் போது இவர் என்ன சொல்றாரு, இவர் வந்துட்டு என்ன பண்றாரு, இவரு 5 கோடி நான் உங்ககிட்ட வாங்கினேன், இந்த அப்படிங்க 5 கோடி தர்றேன். அதுல போட்டு வாசிங்க பாருங்க. 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். ஒரு கைத்தட்டி இல்லாமா, நல்ல ஒரு கைத்தட்டி தட்டிங்க. தேங்க்யூ பிரதர், நீங்க போயிட்டு ஓகே. அது பைபிள் மட்டும் கொடுத்துருக்கோம். இவர் இப்போ அடுத்ததா வந்து கேட்கிறாரு, சரிப்பா 5 தாளந்தை வாங்கினாரு, 5 எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சாரு, சரிதானா, அவர் நீங்க போயிடு. அடுத்தது 2 தாளந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே 2 தாளந்தை இடத்தில் எழுத ஒப்புவித்தாரு, அவைகளை கொண்டு வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன். ஓகே, 2 கொடுத்தாங்க, 2 போயிடுச்சு. அப்போ நீங்களும் செய்யலாம், போகலாம். இப்போ நம்மால வந்து என்னன்னா பாருங்க, இப்போ 1 தாளந்தை வாங்கினவன் அவர் என்ன சொல்றது பாருங்க. 24வது வசனத்தை வாசிக்கலாமா எல்லாரும்? 1 தாளந்தை. இப்ப இவங்க 2 பேருமே 5 தாளந்து வாங்கினாங்க. ஒன்னு என்ன சொல்றாங்க, எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி, ரிவார்டு கொடுத்தாச்சு 2 பேருக்குமே. இப்ப இவரு வந்து வாசிக்கலாம், நம்ம 24 வாசிக்கலாம். 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவனே தெளிக்காத இடத்தில் கடினம் உள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் என்ன போட்டிருக்கு பாருங்க, ஆகையால் இது எப்படி, இது நியாயமா கேளுங்க. ஆதலால் என்ன போட்டிருக்கு இல்ல. இப்போ உண்மையிலேயே இவர் பயந்தார் அப்படின்னா இவர் என்ன பண்ணிருப்பாரு, கண்டிப்பா சம்பாதிச்சிருக்க மாட்டாரா? ஆனா இவர் வாயில் என்ன சொல்றாரு, இப்போ வட சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாரு இவரு, நான் என்னது பயந்து என்ன பண்ணாரு பாருங்க, நாளத்தை புயந்து வைத்தேன். அதாவது 5 தாளந்து வாங்கினவர் ஒரு லைன்ல தான் சொல்றாரு. 5 தாளந்து வாங்கினேன், 5 தாளந்து கொடுத்துட்டேன்னு போயிட்டார். 2 தாளந்து வாங்கினேன், ஒரே லைன்ல தான் போட்டுரு வசனத்துல, ஒரு லைன்ல அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆனா ஒன்னும் பண்ணாத ஆள் நம்ம ஆளு 2 வசனம் பேசிருக்காரு. அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா எத்தனை வசனம் இருக்குது, அவன் வேலை பண்ண பாத்தீங்கன்னா ஒரு லைன் தான் பேசியிருக்கான். வேலை செய்யாத நம்ம ஆள் என்ன பண்றாரு, 2 வசனம் தான். எப்படி அண்ணன் நல்லா, நீங்க எல்லாரும் இவரும் பாக்கீங்க, நீங்க உட்காந்துக்கிட்டீங்க. அதாவது வேலை செய்யாதவங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நல்லா என்ன பண்ணுவாங்க, சமாளிப்பாங்க. நல்லா என்ன பண்ணுவாங்க, சமாளிப்பாங்க. அப்படியே மொத்தத்துல என்னன்னா சோம்பேறி, ஒண்ணும் பண்றதே கிடையாது. மொத்தமா ஒண்ணுமே என்னது பண்றதே கிடையாது. அவங்கள வச்சு யாருக்கும் எந்த பிரயோஜனம் என்ன செய்யாது இருக்காது. ஆனா பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க எஜமான் உங்ககிட்ட ஒரு நாள் கணக்கு கேட்பார். உங்கள் பிரியமுள்ள எஜமான், பாசமுள்ள எஜமான் உங்கள்கிட்ட ஒரு நாள் கணக்கு கேட்பான். ஹல்லேலூயா. இப்போ இவரு பாருங்க, யோனா பாருங்க என்ன சொல்றாரு, நான் பயபக்தி உள்ள தேவனுக்கு ஒரு பெரிய ஒரு இது பண்றாரு. இவரு தாளந்து வாங்குறாரு என்ன சொல்றாரு, நான் பயந்து போய் என்ன பண்ண பண்ணேன், நானு
புதைச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்த மாதிரியே என்ன பண்றாரு, அதே அவர் அந்த எஜமான் என்ன பண்றாரு, உனக்கு தெரியும்ல நான் இப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுமே, அப்ப நீ என்ன பண்ணிக்கலாம், நீ இதை போயிட்டு அவன் இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருப்பான. நானு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ஆண்டவர் வந்து இவ்வளவு வார்த்தைகள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா சும்மா கிடையவே கிடையாது, சும்மா கிடையவே கிடையாது. நீங்க கேட்டு போறதுக்காக கிடையவே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரே உங்களோட வழியை போதிங்க, ஆண்டவர் வழியை போதிக்கிறார். சத்தியத்தில் நடக்கிறீங்களா, சத்தியத்தில் நடக்க ஆரம்பிக்கிறீங்க, ஆண்டவர் ஒரு நாள் கணக்கு கேட்பார். ஆண்டவர் இப்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு நான் பாக்குறேன், செக் பண்ணி பாக்குறேன், நாளைக்கு வந்து ஒரு ஏதோ இது ஸ்ட்ரீட்ல வந்து காஸ்பல் பண்றாங்க, எத்தனை பேர் நீங்க வந்து ஒர்க் பண்றீங்கன்னு சொல்லி பாக்குறேன். நாளைக்கு வந்து உங்க பிள்ளைங்க எல்லாம் வந்துக்கணும், நாளைக்கு உங்க கணவர் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், வந்திருக்கணும், வாலிப பிள்ளைங்க இல்லை. ஒரு நாள் சாப்பாடு கொடுக்க முடியாது, அனுப்பிடுங்க வெளியே, கோயிலுக்கு வரமாட்டேன், சர்ச்சைக்கு வரமாட்டேன், நீ படிச்சு எல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லுங்க நீங்க வாய் திறந்து. அப்படி படிச்சு அவன் ஒன்றும் பெரிய பட்டம் வாங்கி அந்த சம்பாத்தியெல்லாம் உங்களுக்கு கை நிக்கவே நிக்காது. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லை அப்படின்னா அது வேஸ்ட் ஆகிடும். எல்லாமே என்ன செஞ்சிடும், உட்கார்ந்து அழுதுட்டு. எனக்கு தெரியும் எத்தனையோ பேர் கோடி கணக்கில் பணம் இருக்கும், பிள்ளை என்ன பண்ணிட்டு இருப்பான், ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியம் செஞ்சுட்டு இருப்பான், அழுதுட்டு இருப்பான். எப்படியாச்சும் அவனை திருத்த முடியுமா? எப்படி திருத்த முடியும்? நீங்க எல்லாரும் என்னதான் நீங்க பெரிய விஷயமா காமிச்சீங்க உங்க பையனுக்கு, பணத்தையும் படிப்பையும் தான் நீங்க காமிச்சீங்க. கத்தர் என்ன செய்யல, கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை நீங்க என்ன செய்யல, காமிக்கவே இல்லை நீங்க. அப்ப இன்னைக்கு இந்த ராத்திரி வேலையில ஆண்டவர் கூட பேசுறாரு அப்படின்னா நாளைக்கு நீங்க இன்னைக்கு நைட்டே ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீ உங்க கணவரை நீங்க கூட்டு வாங்க ஆலயத்துக்கு. இந்த மாதிரி கன்வென்ஷன் நடக்குன்னா வெறும் பெண்களுக்கு கிடையாது, இது பெண்கள் கூடுதல் கிடையாது, இது எல்லாருக்குமே தான் நீங்க இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றாங்க. கூப்பிட்டு வாங்க, நீங்க உங்க பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வைங்க. எனக்காக நீங்க கூப்பிட்டு வராதீங்க. ஆக்சுவலா பாருங்க, இந்த மாதிரி ஒரு தாளந்து வாங்கணும் சும்மா இருக்கிறதுனால யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னா, யாருக்கு பெனிஃபிட்? ஏன்னா எஜமான் என்ன பண்றாரு, இவர்கிட்ட வாங்கி யார்கிட்ட கொடுக்குறாரு, யாரு நல்ல வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யறாரு, கொடுக்குறாரு. நீங்க சும்மா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பிளெஸிங் எல்லாம் யாருக்கு போகும்? இந்த கிராமத்துல யாரு ஆண்டவருக்கு பயப்படுறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யும், போகும். ஒரு விதத்துல அது நல்லதுதான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க இப்படி இருந்தீங்கன்னா நாங்க நினைச்சோம் நல்லா சூப்பரா இருக்கும். ஆனா எனக்கு என்னுடைய மனசு அப்படி கிடையாது. நீங்க எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். நான் தயவு செஞ்சு இந்த ஒரு தாளந்து வாங்கின மாதிரி ஆண்டவர் நம்ம பயப்படுற மனுஷன் சும்மா வாயில அப்படி சொல்லிட்டு ஒண்ணுமே பண்ணாம இருக்க கூடாது. பக்கத்துல போய் சொல்லுங்க, ஒண்ணுமே பண்ணாம இருக்க கூடாது. கடைசி வாசம் முடிக்கலாம். நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆண்டவர் எதெல்லாம் வந்து வெறுக்கிறாருன்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்க. எது பெருமை, எது பெருமை? உங்களுக்கு எல்லாமே தெரியும். பெருமையையும், அப்புறமா அகந்தையையும், தீய வழியையும், புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். சோ ஆண்டவருக்கு இது பிடிக்காத காரியம். ரெண்டே வழிதான், ஒண்ணு நீதியின் வழி, இன்னொன்னு என்னது, அநீதியின் வழி. இந்த இதை வச்சுதான் நாளைக்கு நான் ஈவினிங் நாங்க பேசலாம்னு எனக்கு தோணுது. நாளைக்கு இதை தான் நாங்க ஷேர் பண்ண போறோம். நீதியின் வழி, இன்னொன்று என்னது, நீதியின் வழியில இருந்தாங்கன்னா எப்படி இருப்பீங்க, அநீதியின் வழியில இருந்தா என்ன ரிவார்டு அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு ஈவினிங் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ராத்திரி வேளையில தாவீதுடைய விண்ணப்பத்தை குறித்து நம்ம வந்து தியானிச்சிருக்கோம். தாவீதுடைய விண்ணப்பம் என்னது, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் அப்போ சத்தியத்துல நடப்பேன். அப்புறமா கர்த்தருக்கு என் இருதயத்தை என்ன பண்ணுங்க, ஒரு முறை படுத்துங்க. அந்த பிரேயர் நம்ம எல்லாரும் வாய்த்துல சொல்லலாம். கண்களை மூடி சொல்லுங்க, எல்லாரும் கண்களை மூடி. கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதுல 25வது திருப்பி இதை ரிப்பீட் ஆகும். டைம் இல்லாத நான் சொல்றேன், விட்டுட்டு போறேன். நான் ஆண்டவர் வந்து பாவிகளுக்கு வழிகளை போதிக்கிறான்னு சொல்லி போட்டிருக்கோம். சாந்த குணமுள்ளவர்களுக்கு வழியை போதிக்கிறான்னு சொல்லி போட்டிருக்கோம். சங்கீதம் 23:12 கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழி என்ன பண்ணுவான், அவரு கண்டிப்பா உங்களை டீச் பண்ணுவார். ஆண்டவர் வந்து வெறும் ஊழியக்காரர்கிட்ட மட்டும் தான் பேசுவார் அப்படி கிடையவே கிடையாது. நீங்க கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளா இருந்தீங்க அப்படின்னா உங்க கூட ஆண்டவர் பேசுவார். எப்படி நடக்கணும், எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணணும், எப்படி உங்க பிள்ளைகளை வளர்க்கணும், எல்லாமே அழகா உங்க கூட ஆண்டவர் டீச் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஆசை என்ன அப்படின்னா சங்கீதம் 115:13 தான். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த மட்டும் தான் போட்டிருப்பாங்க. அதுல முன்னாடி அந்த முதல்ல என்ன விட்டுருவாங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறத விட்டுருவாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம்.
ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருப்பார். ஆண்டவர் விட்டு கொடுக்கலாம். ஆண்டவரே, வேதனை உண்டாக்குகிற வழிகள் என்கிட்ட ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எடுத்து போடுங்க சுவாமி. ஆண்டவர் கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் விட்டு கொடுக்கலாம். அப்படியே மௌனமாய் கண்களை மூடி நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நலமாயிருக்கும். ஆண்டவர் என்னென்ன காரியங்கள்லாம் அவங்க கூட பேசுறாரு, என்னெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு ஆவியானவங்க காதில் பேசிட்டு இருக்கோம். பக்கத்துல யாரும் என்ன இருக்கா எதுவுமே பார்க்காத, கண்ணை மடி மூடி ஆண்டவரை மாத்திரம் பாருங்க. ஆண்டவர் என்ன உங்க இருதயத்துல பேசுறாரோ அப்படியே விட்டு கொடுக்கலாம். ஆண்டவரே, என்னை விட்டு கொடுக்குறேன் சுவாமி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நீங்க சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆண்டவர் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். இங்க இருக்கிற எல்லார் மேலேயும் ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், ஒரு பிளான் வச்சிருக்கிறார். ஆண்டோட கேளுங்க, ஆண்டவரே வழி நடத்துங்க அப்பா. ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிடுறதே கிடையாது. பெயர் சொல்லி அழைத்தவர் அவர். நம்மள உள்ளங்கைகள் அவர் வரைந்திருக்கிறார். ஆண்டவர் உங்க எல்லாரையும் நேசிக்கிறார். கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு வழியை அவர் போதிக்கிறார். பயந்தவர்களுக்கு வழியை போதிக்கிறார். சார்ந்த குணப்பவர்களுக்கு வழியை போதிக்கிறார். பாவிகளுக்கு வழியை போதிக்கிறார். நான் பாவியை என் கூட எப்படி ஆண்டவர் பேசுவார் அப்படிலாம் இல்லவே இல்லை. நீங்க போய் ஆண்டவர் பிரசன்னத்துல உட்கார்ந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் அழகா உங்க ஃபேமிலி எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆண்டவர் சமூகத்துல போய் நீங்க நைட்டு போய் உட்காருங்க, கதவை பூட்டுங்க, கதவை பூட்டிட்டு ஆண்டவர் சமூகத்துல உட்காருங்க. சாப்பிடணும்னு தோணுதான் சாப்பிடுங்களா, சாப்பிடாதீங்க. போய் உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே என் ஃபேமிலி எப்படி நடத்தணும் எனக்கு தெரியல, என் கணவரை எப்படி கைட் பண்ணணும் எனக்கு தெரியல, என் மனைவி எப்படி வழி நடத்த தெரியல, என் பிள்ளைகளை எப்படி நடத்தணும் எனக்கு தெரியல, சுவாமி எனக்கு ஆண்டவரை கற்றுத்தாங்க. ஆண்டவரே உமக்கு பிரியமான ஆண்டவரே அப்பா வழியில நாங்க நடக்கணும் சுவாமி. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாமல் வழி இதுவே, இதிலே நடவுங்கன்னு சொல்லி ஆண்டவங்க கூட பேசுறேன். அங்க இங்க இல்ல அப்பா, சரியான வழியில் நாங்க நடக்கணும் சுவாமி. ஆண்டரோடு கூட நீங்க வழி நடந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்டிமுலேஷனும் உங்களுக்கு இருக்காது. நீங்க அங்க ஒரு வழி நீங்க பொருளாம கரெக்டா நீங்க போவீங்க. நீங்க இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Yahweh, hallelujah, Yahweh, எழுந்திருந்து கண்களை மூடி இருதயத்துல கைகளை வைத்து ஆண்டவர் சமூகத்தை அர்ப்பணிக்கலாமா? கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியம். கேளுங்க, கண்களை மூடி. கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியம். கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியம். கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியம். ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன். நான் நினைக்கிற மாதிரி இல்ல சுவாமி. ஆண்டவரே நான் யோசிக்கிற மாதிரி என் ஃபேமிலியை நடத்தக்கூடாது சுவாமி. யூடியூப் சொல்றதை கேட்டு, அப்பா ஆண்டவரே கூகுள் சொல்றதை கேட்டு, யார் யாரோ சொல்றதை கேட்டு என் ஃபேமிலியை நான் நடத்தக்கூடாது சுவாமி. இனிமே கர்த்தாவே நீங்க சொல்லுங்க சுவாமி, நீங்க சொல்லுங்க சுவாமி. நீங்க சொல்றதை கேட்டு நான் நடத்துறேன். ஆண்டவரே என் கூட நீங்க பேசுங்க அப்பா. ஆண்டவரே அப்பா நீங்க சொல்லாம எதுவும் நான் செய்ய மாட்டேன் சுவாமி. ஆண்டவரே நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா சொன்ன வழியில உங்களுடைய சத்தியத்தை நான் நடப்பேன் சுவாமி. ஆண்டவர் சமூகத்தை விட்டு கொடுக்கலாமா? ஆண்டவரே நீங்க சொன்னீங்கன்னா சத்தியத்தை நானும் என் குடும்பமும், யோசுவா சொல்றாங்க பாருங்க, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், வேற எங்கேயும் இல்லை, வேற யாரையுமே இல்லை. அவருடைய வழியில
ஆண்டவரே நாங்கள் நடப்போம் சுவாமி. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அநேக உன்னதமான காரியங்கள் உங்க மேல வச்சிருக்கிறார். ஆனா ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இல்லாம நம்ம வெளியே ஒரு மாய்மானமான வாழ்க்கை வாழ்றோம், உள்ள வேற மாதிரி வாழ்றோம் அப்படின்னா ஆண்டவர் விரும்பாத காரியம். ஆண்டவர்கள் கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே என் வாழ்க்கையை ஆண்டவரை மாற்றுங்க சுவாமி. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, நீர் சொன்னால் போதும் செய்வேன். நீங்க சொல்லாம எதுவும் நான் செய்ய மாட்டேன், நீங்க சொல்லாம எதையும் நான் செய்ய மாட்டேன் இனிமே அப்பா. நீங்க காட்டுற வழியில நான் நடப்பேன். சொல்லுங்க, நீர் சொன்னால் போதும் செய்வோம், நீங்க காட்டும் வழியில் நடப்போம், உங்க பாதம் ஒன்றே பிடிப்போம். ஆண்டோட சமூகத்துல கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி, இது ஒரு பாட்டா இல்ல, உங்க ஜெபமா மாறட்டும். தாவீது கேட்கிறார், கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியும், கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியும். நான் போலாமா வேணாமா, நான் செய்யலாமா செய்ய வேணாமா, நான் பண்றது கரெக்டா தப்பா, என்னென்ன குழப்பத்தில் இருக்கிறீங்களோ கேளுங்க வாகிட திறந்து. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன், அன்பு இயேசுவே. சொன்னால் போதும் நீர் காட்டும் வழியில் உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், அன்பு இயேசுவே. உங்க சத்தம் உயர்த்தி, நீ சொன்னால் நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன், அன்பு இயேசுவே. பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. ஓ, பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க நேசருண்டு, பயமே இல்லையே. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீங்க மாத்திரம் சொல்லுங்க, நீ சொன்னால் போதும். உங்க சத்தம் மாத்திரம் கேட்கட்டும், நீ சொன்னால் உங்க சத்தம் மாத்திரம் கேட்கட்டும். சொல்லுங்க, நீ சொன்னால் போதும் நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், அன்பு இயேசையா. ஒரு முறை பாடுவோமா? நீர் சொன்னால் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன், அன்பு இயேசையா. அன்பின் பிதாவே, நீர் சொல்வதை நாங்கள் கேட்போம், நீர் காட்டும் வழியில் நாங்கள் நடப்போம், உடைய பாதத்தை நாங்கள் பற்றி கொள்வோம். இப்படியே உம்மை பின்பற்றும் சிலாக்கியம் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே.
தேவரீர் அதைவிட இந்த உலகத்திலே பெரும் பாக்கியம் வேறு எதுவும் இல்லை ஆண்டவரே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். மரியாளை போல ஆண்டவரே உடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் நல்ல பங்கை இந்த நாளிலே நாங்கள் தெரிந்து கொடுக்கிறோம் சாமி. எப்போதும் ஆண்டவரே உடைய சத்தத்தை கேட்கும் கிருபைகளுக்கு தாரு சாமி. வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்கள் பின்னால் கேட்கும் சத்தத்தை நீங்கள் கூப்பிடும் சத்தத்தை கேட்பீர்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. உமக்கு பயப்படும் பயம் எங்களுக்கு தாரு சாமி. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே சாமி. அகந்தையும் பெருமையையும் நாங்கள் வெறுத்து தள்ள, தாழ்மையை அணிந்து கொள்ள, எங்கள் ஆண்டவராய் இயேசுவை பின்பற்ற, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலான அவரையே நாங்கள் பின்பற்ற, மரண பரியந்தம் சிலுவையின் மரண பரியந்தையும் தம்மை தாழ்த்தினவராகிய கீழ்ப்படிந்தவராகிய அவரையே பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தயவுசெய்து அமர்ந்து கொள்வோம். அவர்களே 2 நாட்களாக ஆண்டவர் நம்மோடு பேசி வருகிறார். அதற்காக ஆண்டவரை நாம் துதிப்போம். நாளை காலை நமக்கு வழக்கம் போல 8:30 மணிக்கு பரிசுத்த நற்கருணை ஆராதனை, தூய திருவிருந்து ஆராதனை நடைபெறும். அது முடிந்த உடனே 11 மணியிலிருந்து 2 மணி வரை நடுவயதினருக்கான சிறப்பு கூடுகை நம்முடைய ஆலயத்திலே நடைபெற இருக்கிறது. நம்முடைய சேகரம் முழுவதும் இருந்து அருமையான மக்கள், நடுவயதினர், திருமணமானவர்கள், 45 வயது வரை உள்ளவர்கள் அதிலே கலந்து கொள்வார்கள். அதிலே சகோதரர் ஜாஸ்பரும் அவருடைய மனைவியும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். ஒருவேளை கணவன் மனைவியாக அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். கட்டாயம் உங்களுடைய கணவரை அழைத்து வாருங்கள். மனைவிகளை உற்சாகப்படுத்துங்கள். நீங்கள் வாருங்கள், நிச்சயமாக நீங்கள் வாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரவு நமக்கு ஜெப கூட்டம் நடைபெற இருக்கிறது. அருமையான திரு முருகன் அவருடைய வீட்டிலே, அவருடைய வீட்டில் வந்து வைத்திலிங்கபுரத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. நீங்கள் கலந்து கொள்ளுங்கள், ஜெபத்தோடு கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மை நிச்சயமாக ஆச்சரியமாய் நடத்துவார். 2 நாட்கள் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தந்தார். இன்னைக்கு சிறுவர் முகாமில் நம்ம பிள்ளைகள் அநேகர் கலந்து கொண்டார்கள். கிட்டத்தட்ட நம்ம சபையிலேருந்து மாத்திரம் 90 பிள்ளைகள் போயிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கரும்புளியத்துலேருந்து 80 பேர் வந்திருக்கிறாங்க. குருவன்கோட்டையிலேருந்து 35 பேர் வந்திருக்கிறாங்க. நல்ல 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 சிறப்பான விதத்திலே நம்முடைய பிள்ளைகள் உற்சாகத்தோடு கர்த்தரை தேடும் கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். வருங்காலங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் வந்து ஒரு பாடல் பாடுவார்கள். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருடைய கருத்திலே நாம் அர்ப்பணிப்போம். 16வது பாடல் பாட இருக்கிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். 16வது பாடல் நாம் பாடுவோம். நான் உங்களோடு இருக்கும்போது இந்த பாடல்களை படித்துக் கொள்வது மிக சிறப்பாக. 15ஆம் சங்கீதத்தின் அடிப்படையான பாடல். எல்லாரும் எழுந்து நிற்போம். அப்படியே உட்காந்து எங்கேயே இருந்தெல்லாம் போல இல்லை. பாட்டு பிரசங்கத்தெல்லாம் கேட்டேன். இங்கேயே இருப்பது நல்லது. வாங்க வாங்க. 16வது பாடல் கர்த்தருடைய கூடாரத்தில். அதை பாடும்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருடைய கருத்திலே நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குபவன் யார் யார் யார்? அவருடைய பரிசுத்த பர்வதம் வாசம் செய்வோன் யார் யார் யார்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியம் பேசுபவன். உத்தமனாய் நடந்து
பரிசுத்த பர்வதம் வாசம் செய்வோன் யார் யார் யார்? துன்மார்க்கனு கஞ்சாமல் நீதிமானை கனம் பண்ணி ஆணையை தவறாமல் நிறைவேற்றுவார். துன்மார்க்கனு கஞ்சாமல் நீதிமானை கனம் பண்ணி ஆணையை தவறாமல் நிறைவேற்றுவார். வட்டிக்கு கொடுக்க மாட்டார், பரிதானம் வாங்க மாட்டார், என்றைக்கும் அசையாமல் நிலைத்திருப்பார். கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குபவன் யார் யார் யார்? அவருடைய பரிசுத்த பர்வதம் வாசம் செய்வோன் யார் யார் யார்? முதல் கவி எப்படி படிக்கணும் தெரியுமா? அதாவது மோசே வந்து சீனாய் மலையில போய் நிற்கிறான் பாருங்க. அங்க கடவுளுடைய பிரசன்னம் நிறைந்து இருக்கிறது. அப்பதான் 10 கட்டளை அவர் கொடுக்கிறார். 40 நாள் ருசியாமலும் குடியாமலும் ஆண்டுடைய பிரசனத்தில் இருந்தார். அது ஒரு காட்சி. அப்புறம் மோசே வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரே போற பாருங்க. மக்கள்லாம் எழுப்பி நிற்கிறாங்க. அங்க மேகசமம் அப்படியே வந்து நிற்குது. மக்கள்லாம் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அதுக்குள்ள வேற யாரும் போக முடியாது, மோசே மாத்திரம் நிற்கிறாரு. அதே மாதிரி எருசலேம் தேவாலயம் வருஷத்துக்கு ஒருக்கா மாத்திரம் தான் பிரதான ஆசாரியன் போவதற்கு அனுமதி இருந்தது. அவன் காலில் வந்து சங்கிலி கட்டி அனுப்புனாங்க. ஏன்னா அவன் தகுதி இல்லாமல் உள்ள போனான்னா கடவுள் உள்ளே அடிச்சுருவார் பாருங்க. உள்ள போய் யாரும் அவனை எடுக்க முடியாது. அந்த சங்கிலியை கட்டி வெளியே இழுத்தாங்க. அவனை உள்ள யாரும் போக மாட்டாங்க. அவ்வளவு பரிசுத்தமான ஒரு ஆண்டவர், அவருடைய பிரசன்னம். அதற்கு முன்பு நாம் இருக்கிறோம், அது நம்மை மூடி இருக்கிறது. அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம், அவருடைய திருமுக பிரகாசத்திலே நாம் கை கூறுகிறோம். திரும்ப முதல் கவியை மாத்திரம் எல்லாரும் படிக்கிறோம். எப்படி படிக்கிறதுனா ஆண்டவர் நிற்கிறார், கடவுளுடைய பெரிய பிரசனத்தில் இருக்கிறோம். நம்மை ஆண்டவருடைய பிரசனம் சூழ்ந்து இருக்கிறது. மோசே மாதிரி, எலியா மாதிரி தேவனுக்கு முன்பு நாம் இருக்கிறோம். சேர்ந்து நாம் பாடுவோம். கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குபவன் யார் யார் யார்? அவருடைய பரிசுத்த பர்வதம் வாசம் செய்வோன் யார் யார் யார்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியம் பேசுபவன். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியம் பேசுபவன். நாவினால் புறங்கூறார், நண்பருக்கு துரோகம் செய்யார், நிந்தையான பேச்சை எடுக்க மாட்டார். கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குபவன் யார் யார் யார்? அவருடைய பரிசுத்த நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். தகப்பனே, 1000 நாளை பார்க்கிறோம். புது பிரகாரத்தில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வோம். பரிசுத்த பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கூடி வரும்போதெல்லாம் எங்கள் நடுவிலே உலாவுகிற எங்கள் ஆண்டுகிறேன். தூய ஆவியானவராக ஆண்டவரே, எங்களை நிறைத்திருக்கிறவரே, என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் ஓடும் என்று சொன்னவரே, கரை உரண்டு போகிற ஜீவ நதியின் ஊற்றுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். எங்களுடைய காயங்களை மாற்றும் அற்புதமான இந்த ஊற்றுக்காக ஸ்தோத்திரம். தேவரீர் நன்றி சொல்கிறோம். எங்களுடைய குறைவுகளை நீக்கும்
அந்த அற்புதமான ஜீவ ஊற்றுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. உங்களை போற்றுகிறோம் ஆண்டவரே. தேவரீர் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பரிசுத்தமாக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை குணமாக்கிற ஒரு தடுப்புகளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களுக்காக தம்மையே கொடுத்து விட்ட அவருடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சாமி. உமக்கு பயந்து உம்மை பின்பற்ற எங்களுக்கு வரந்தார். எங்களை காண்கிறவங்க எங்களிலே இயேசுவின் அன்பையும் பரிசுத்தத்தையும் ஞானத்தையும் வல்லமையும் அறிந்து விட அருள்தார். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதியும் கரமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் புகழும் உமக்கே உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமிடத்தில் வைக்கும் பராமரிப்புக்கு உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவுள். கர்த்தர் தம் முகத்தை உங்கள் மேல் பிரசனமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். கர்த்தர்களோடு பாராட்டு தேவ சமாதானத்தோடு போக கடவுள். God bless you. நாளை ஆராதனை சமயம்.